எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜெய் தேவிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜா 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 சுவாமி ராமானுஜாச்சாரிய பகவான் கி ஜெய். ஜெய் தேவிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிமார்ணவம் யதீந்திரம் பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्धना. भूतं सरश्च मकदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. वपापरिमलोत्सङ्गवासिताधरपल्लवं मुखं वरदराजस्य मन्दस्मितमुपास्महे. அத்தியூடான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயல்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். தேவாதீச நிசிம்ம பாண்டவ மகாதூத பிரபாள பிரபாவான் ஸ்ரீவைகுண்டபதிம் திரிவிக்ரமஹரிம் நரேச மேகேஸ்வரௌ. நீலவ்யோம விபும் அஹோரக ஹரிம் ஜோத்ஸ்னேந்து வக்ரம் ஹரிம் சோரேசம் கிருதசிந்த பக்த ஹிருதயாபாசம் முகுந்தாத்வயம். கௌண்டின்யவம்சகலசாம்புதிஜாத சோமம் ஸ்ரீபார்த்தசூததனயம் தமனுவ்ரதம் ச தஸ்மாதவாப்த நிகிலார்த்த சமூககுஹ்யம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்யமகம் பஜாமி. கோலாகலதயா பாத்திரம் மாதுரீரமணம் பிரபும் பக்தப்ரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. வரதராஜ பகவான் கி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பூமியில பண்ற அவதாரத்துல கணக்கில் அடங்காத அவதாரம் பண்றான், பண்ணிருக்கான், பண்ணின்றிருக்கான். 3 காலத்தையும் இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு அவதாரம் பண்ணியிருக்கான் இது வரைக்கும் அப்படின்னா கணக்கு இல்லை அப்படின்னு பாகவத புராணம் சொல்லுது. எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அவதாரங்கள். அதனால அவதாரா ஹெசங்கேயாக ஹரேஹே அப்படின்னு சொல்லி அந்த ஹரியினுடையதான ஸ்ரீமன் நாராயணனுடையதான அவதாரம் அசங்கேயாக எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டார். நமக்கு ஏதோ ஒரு 10 அவதாரத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம், தசாவதாரம் தசாவதாரம். இவ்வளவுதான் இல்லாத பாகவதத்தை
இன்னென்ன அவதாரம் இன்னென்ன காலத்தில் இன்னென்ன காரணத்துக்காக அவதாரம் பண்ணான்னு சொன்னதே ஒரு 24 அவதாரங்களை வரிசையாக சொல்லிட்டு போகிறார் பாகவத புராணத்தில். அதில் ரிஷபாவதாரம், பிருத்துன்றதான அவதாரம் அல்லது ஹம்சாவதாரம் போன்ற பலவேறு அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரியாது. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், அதிலே திருவிக்கிரமாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கின்னு அவதாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமாக. ஏதாவது கபில வாசுதேவராகவோ ரிஷப யோகீஸ்வரராகவோ பகவான் அவதாரம், அந்த மாதிரி ஹம்சாவதாரம்னோ பல அவதாரங்கள் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பக்தாளுக்கும் ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தருக்கும் சரி, பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சரி, தாசர்கள்னு உலகத்தில் தோன்றின எத்தனை வைஷ்ணவர்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் பகவான் தரிசனம் கொடுத்தானே, காட்சி கொடுத்தானே. ஒவ்வொன்றுமே ஒரு அவதாரம். ஒவ்வொரு பக்தாளுக்கும் பகவான் எதிர்க்க வந்து தரிசனம் கொடுத்ததெல்லாம் ஒவ்வொன்றுமே அவதாரம் தான். அப்போ எத்தனை பக்தர்கள் அடியார்கள் இது வரைக்கும் தோன்றியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. நாரதர், பிரகலாதன்லாம் போன்றவர்கள்லேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கா, எத்தனை அடியார்கள் தோன்றினாலோ எல்லாருக்கும் பகவான் தனித்தனியாக காட்சி கொடுத்துருக்கான். பாகவத புராணத்தில் வரக்கூடிய துருவனுக்கு தனியா, பிரகலாதனுக்கு தனியா, அம்பரீஷனுக்கு தனியா, ருக்மாங்கதனுக்கு தனியா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காட்சி, ஹரிச்சந்திரனுக்கு தனியா. இதை மாதிரி எடுத்து பார்த்தா பக்தாளுடைய அத்தனை பேருக்கும் பகவான் தரிசனம் கொடுத்துருக்கானே, சேவை கொடுத்துருக்கானே. ஒவ்வொன்றுமே ஒரு அவதாரம். கடைசியில் அர்ச்சாவதாரம் எடுத்தா நமோஸ்தலம் தாய சகசிரமூர்த்தையேன்னு சொல்லும்படியா அனந்தமான மூர்த்தி அர்ச்சாவதாரம். நமக்கு 108 திவ்ய தேசம் மட்டும்தான் இல்லையே, அப்புறம் எத்தனை புராண கஷேத்திரங்கள் இருக்கு, அதோடு இல்லாத எத்தனை அவதார ஸ்தலங்கள் இருக்கு, ஆழ்வாராச்சாரியோட அவதார ஸ்தலங்கள், எத்தனை மடங்கள், எத்தனை ஆசிரமங்கள், எத்தனை கோவில்கள் அல்லது எத்தனை திருமாளிகைகள், எத்தனை கிரகங்கள், வீடுகள், எல்லா இடத்தையும் பகவான் அர்ச்சாவதாரமா எவ்வளவு பண்ணியிருக்கான். அப்ப அவதாரங்களுக்கு எண்ணிக்கை கிடையாதுன்னு பாகவதன் சொல்றது உண்மை. பகவான் எதுக்காக அவதாரம் பண்றானா, நம்மளெல்லாம் கரையேத்தனம்ன்ற பரம கருணையினால பகவான் வைகுண்டத்தை விட்டு இறங்கி வரான். தெட்ட வைகுண்ட வாசாய, வைகுண்ட வான்போகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்காக அவதாரம் பண்றான். இந்த அவதாரங்கள்லேயே பகவான் தன்னுடைய கல்யாண குணங்களெல்லாம் விஸ்தாரமாக காட்டினதான அவதாரம் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரத்தை தான். மனுஷனாக வரிச்ச பலவேறு குணங்களை காண்பிச்சார். கல்யாணாபிஜன ஸ்ரீமானு அப்படின்னும், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் அப்படின்லாம் வால்மீகி ராமாயணத்தை எடுத்தெடுப்பிலேயே சொல்றார். வால்மீகி கேட்கிறார் நாரதரை பார்த்து, இந்த உலகத்திலேயே ஒரு குணவாளன் அப்படின்னு சொன்னா அது யார்? இப்பேற்பட்ட குணங்கள்லாம் இருக்கணும், இப்பேற்பட்ட உத்தம சரித்திர நாயகனா இருக்கணும். அதை மாதிரி ஒருத்தர் இப்ப நம்ம காலத்துல இருக்காளா அப்படின்னு நாரதரை பார்த்து வால்மீகி கேட்க, ராமோ ராமோ ராம இது பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றச்சவே ராமன் ராமன் ராமன்னு குழந்தைகள்லேருந்து வயசான கழவன் கழுவி வரைக்கும் நகரத்திலேருந்து ஆரம்பிச்சு காட்டில் இருக்கிற காடுவாழ் ஜாதி பர்யந்தம் அந்த காலத்திலேயே ராமாவதார காலத்திலேயே ராமரை தெரியாத ஒருத்தர் இருக்க முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு ராமாவதாரம் ரொம்ப பிரசித்தம். அதில் எதனால எல்லாரும் ஆக்கர்ஷிச்சார் ராமர்னா குணங்களால தான். அனந்த கல்யாண குணங்களால பகவான் ஆக்கர்ஷிச்சா. அப்போ நிறைய கல்யாண குணங்களை காட்டுற வாய்ப்பு ராமாவதாரத்தை கிடைச்சது. மத்ஸ்யாவதாரத்தை காட்டிலும், கூர்மாவதாரத்தை காட்டிலும், வராகாவதாரத்தெல்லாம் காட்டிலும், நரசிம்ம, பரசுராம, வாமனாதி அவதாரங்களை காட்டிலும் ராமாவதாரத்தில் அதிகமான குணங்களை காட்ட முடிஞ்சது. அதுவே ஒரு பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் அதை காட்டிலும் இன்னும் அதிசயமான குணங்களெல்லாம் காட்டுற வாய்ப்பு கிருஷ்ணாவதாரத்தில் தான் கிடைச்சது. ஏன்னா ராமாவதாரத்தை இருந்திருந்து ஒத்தி தான் ஆசைப்பட்டா. சூர்பனகன்னு ஒத்தி, அவளுக்கும் மூக்கியும் காதி அறுத்து போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டா. கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. எந்தெந்த ஒரு கூலி வந்தா கூட சேர்த்து கட்டிக்கிறான். யாருக்கும் தான் நாயகனாராம். 16,108 பேரை கல்யாணம் பண்ணினான். 5 லட்சம் கோபிகளோட பிருந்தாவனத்தில் விளையாடினான். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளவு சுலபம். ராமாவதாரத்தில் ராஜாதிராஜ பிரபுவா போயிட்டதுனால எல்லாரும் அரண்மனைக்குள்ள வந்து சுலபமா ராமரை சேவிச்சிட முடியாது. ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு கோபி அம்மா பார்த்து உரல்ல கட்டி போடலாம், தூண்ல கட்டி போடலாம், பெரம்பு எடுத்து அடிக்க போவா, இந்த கண்ணத்தை நிமிண்டுவோ, ஒரு கோபி வந்து தலையை குட்டுவோ, இத்தனைக்கும் பொறுத்துட்டு இருந்து அங்கே கூட பசங்களோடலாம் சேர்ந்து சடுகுடு விளையாடுறதுலேருந்து, பச்சை குதிரை தாண்டதுலேருந்து, கபடியிலேருந்து
எல்லா விளையாட்டுகளும் பந்து விளையாட்டு போன்ற 52 விளையாட்டுகள் சுகபிரம்மம் பாகவத்தை சொன்னார். கிருஷ்ணன் விளையாடின விளையாட்டுகள் அப்படிலாம் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடச்சி, கோபிகளாகிய இடைச்சிகளுக்கெல்லாம் சுலபமாக கிடச்சி, இடையன்களுக்கெல்லாம் கிடச்சி, பகவான் ஒரு குச்சியான கூலிக்கு கிடச்சி எல்லாருக்கும் சுலபன் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்து தான். ஒரு தாசிய புத்திரனான விதுரர் வீட்டில் போய் கூட கஞ்சி கூழ் சாப்பிட்டு எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கிறதுனால தான் அவனுக்கு கிருஷ்ணன்னே பேரு. அத்தனை பெரிய அவதாரம், பரிபூர்ண அவதாரம். ராமாவதாரம் பூர்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ணாவதாரம் அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீ ஆண்டாளும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு வைகுண்டத்தில் இருந்தால் குறை இல்லை, ராமாவதாரத்தில் பண்ணால் குறை ஒன்று இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் வந்தோடனே குறை ஒன்றும் இல்லைன்னு விட்டான். அவள் வைகுண்டத்தை காட்டிலும் அயோத்தியை காட்டிலும் பிருந்தாவனத்துக்கு வந்தாவுக்கு தான் அந்த பரமாத்மாவுக்கே பரிபூர்ணத்துவம் வருது அப்படின்னு சொன்னால் அவள் கிருஷ்ணாவதாரத்துக்கு சமம் இல்லை, என்னதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா. இதே விஷயத்தை பாகவதத்தில் சுகபிரம்மமும் சொன்னார். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு பிரம்மதேவன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிச்சேவும் கண்ணபிரான அஹோபாகியம் நந்தகோபிரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இந்த நந்த கோகுலத்தில் கோகுலத்தில் இருக்கக்கூடியதான ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான இந்த குழந்தைகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாலோ சாட்சாத் பூர்ண பிரம்மமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் இவாளோட உட்காந்து சடுகுடு விளையாடுறதும், கில்லி தாண்டு விளையாடுறதும், நொண்டிப்புள்ள விளையாடுறதும், ஓடி ஒளிஞ்சு விளையாடுறதும், பந்து போட்டு விளையாடுறதும், பலவேறு தவளை விளையாட்டு, கொக்கு விளையாட்டு போன்ற பலவேறு விளையாட்டுகளை இந்த குழந்தைகளோட உருண்டு விரண்டு கட்டி பிடிச்சிண்டு மடியிலேயே படுத்துண்டு இப்படியெல்லாம் அந்த பரபிரம்மம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிடைச்சதே இந்த கோகுலத்தில். இவாளெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணாலோ என்ன பாக்கியம் பண்ணாலோன்னு பிரம்மா பார்த்தா அதிசயப்படுறார். அந்த அளவுக்கு பகவான் ரொம்ப சுலபனா இறங்கி வந்து சௌலபியத்தினுடைய எல்லை நிலம்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு பகவான் சுலபமா இறங்கி வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான். எல்லாம் ஆழ்வாரும் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க அப்படின்னார் திருவாய்மொழியில். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண், ராமனல்லால் இல்லை கண்டீர் சரண் சொல்லலாம், இல்லை நாராயணன் அல்லால் நாரணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் பொதுவாக சொல்லலாம். வைகுண்டாதிபதியா பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை இல்லை அந்தர்யாமியான பகவானையோ இல்லை ராமாவதாரமோ நரசிம்மாவதாரமோ சொல்ல வேண்டியிருக்க கண்ணன் எடுக்கிறார். கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண். நம்ம சரணாகதி பண்ணணும்னா கிருஷ்ணனை தான் சரணாகதி பண்ண முடியுமா? ஏன்னா பரிபூர்ணம் பிரம்மமா அவதாரம். அது மட்டும் இல்லாத தேர்தட்டில் உட்காந்து பார்த்த சாரதியா கீதாச்சாரியனா இருந்து மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு காட்டி சொன்னதான அவதாரம். திருவடியை காட்டி சரணம் அடை அப்படின்னு பகவான் காட்டி கொடுத்த அவதாரம். அதனாலையும் பூர்ணாவதாரம். அதனால பகவான் சரணாகதி பண்ணணுமானா கிருஷ்ணாவதாரத்தை தான். அதனால கண்ணனல்லால் இல்லை கண்டி சரண் அது நிற்க. இந்த விஷயம் நம்ம மனசுல நிற்கணும். கண்ணனை தவிர வேற புகழ் நமக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுல நிக்கிறதுக்காக தான் வடமதுரை பிறந்தான். அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே பகவான் பண்ணினான். பரிபூர்ணாவதாரம் அப்படின்னு அப்பேற்பட்ட பரிபூர்ணாவதாரத்துல கூட பகவான் ஈஸ்வரனாவே இருந்து விளையாடின விளையாட்டு தான் கிருஷ்ணாவதாரம். என்ன ஈஸ்வரனாவே இருந்து விளையாடினான்னா என்ன அர்த்தம்னா பொறக்கச்சவே சதுர்புஜம் 4 கைகளோட சங்கு சக்கரத்தோடு அப்படி தோன்றினான் அப்படிங்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கவைடூர்ய கிரீட குண்டல விஷாபரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. ஒரு ஜெயில வசுதேவனுக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக தோன்றினான் அப்படிங்கிறார். அதான் ஆண்டாளும் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே ஜோதிர்மயமா தோன்றின ஆவிர் பவிச்சான் அப்படிதான் சொல்றார். அப்படி தோன்றின சுடர் ஜோதிர்மயமா கம்சனுடைய அரண்மனை ஜெயில பக்கா விரோதி வீட்டு ஜெயிலியே பிறந்தான். அதனால முடிஞ்சதை பார்த்துக்கோ. வசுதேவரை பிரேரணை பண்ணி இத்தனை கதவுகளையும் பூட்டப்பட்டிருக்கு. 7 துவாரம், 7 துவாரத்துடைய கதவும் பெரிய பெரிய பூட்டா பூட்டிருக்கு. அத்தனையும் இவன் கிளம்ப பார்த்து எல்லா பூட்டும் படார்னு அத்தனை பூட்டுகளும் உடஞ்சி கீழே விழுறது. கதவுகள்லாம் தன்னால திறக்கிறது. அங்க அச்சேதனமா ஜடமா இருக்கிறதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு.
ஜீவனா இருக்கிறதான வேலையாட்கள்லாம் வீரர்கள்லாம் தூங்கி போயிட்டான். இது என்ன சொல்றது? அப்ப ஜீவர்கள்லாம் தூங்க பண்ணிவிட்டு ஜனங்கள் எல்லாம் வேலை செய்யும்படியா பண்ணிவிட்டு இயக்கிண்டு இப்படி சேதனத்தையும் பகவான் இயக்கிறவன் நானே, சர்வ நியாமகன் நானேன்னு காண்பிச்சுண்டல்லவோ பகவான் கிளம்புறான். தந்தை தலை கழல தோன்றி போய் ஆய் பாடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் காணேடி. திருமங்கையாழ்வார் பாடுறான். தந்தை தலை கழல, கை விலங்கு கால் விலங்கு அவிழ, தாள விழ, எல்லா பூட்டுகளும் அவிழ, நள்ளிருக்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும். பாதராத்திரி 12 மணிக்கு வந்து அவதாரம் பண்ணானே எம்பெருமான், வந்து அவதாரம் பண்ணானே கண்ணபிரானா, இது என்ன அதிசயம் அப்படிங்கிறார் இல்லையா? இப்ப இது ஒரு அதிசயம், அற்புதம்னு சொன்னா, தோன்றினதே அற்புதம்னு சொன்னா, தன்னால எல்லாம் வழிவிடுறது, போனா மழை கொட்டுறது அதுவும் அனுகூலம், ஆதிசேஷனே வந்து கொடை பிடிக்கிறது, சென்றால் குடையாம் அப்படின்னு சொல்லும்படியாக ஆதிசேஷனே கொடை பிடிக்க நதி தன்னால வழி விட்டுட்டான். தூய பெருநீர் யமுனை அப்படின்னா பெருக்காராக பெரும் ஆறாக ஓடுறது. மழை காலத்துல காட்டாறுகள்லாம் கூட யமுனையில கலந்துடுத்து ஊரியே அழிக்கிற அளவுக்கு பெரிய கம்பீரமான நதி போறது. ஆனா வசுதேவோ வகன் கிருஷ்ணம் அப்படி தலையில தூக்கிட்டு வசுதேவ குழந்தைய கூட்டிட்டு வரார். ஜானு மாத்ரோத கௌயயௌ, முழங்கால் அளவுக்கு தண்ணீர் எடுத்தான். ஓடிட்டு இருந்த வெள்ளம் அப்படியே பத்தி போயிடுது. ஏன்னா வரவன் கண்ணன் பரமாத்மான்னு தெரிஞ்சு நம்ம வழிவிட வேண்டாமா அவனுக்கு அப்படின்னு தன்னால கைங்கரியம் பண்ணாலாம் யமுனை. அதான் தூய பெருநீர் அப்படிங்கிறான். தூய்மையான, என்ன தூய்மைனா மனசுல தூய்மை. பகவான் வரான உடனே வழி விடுற மனசுல தூய்மை. பெருமை வாய்ந்த நீர் அப்படிங்கிற ஆண்டாள். பெருமை எதனாலன்னா இப்படி யமுனையிலேயே எப்பப்பாரு மூழ்கி விளையாடினும் ஆடினும் பகவான் அங்கேயே கும்மி கோலாட்டம் போடணும். எல்லாம் யமுனா தீரத்தையும் யமுனை உள்ளியும் இப்படி பகவான் விளையாடுறதால ஏற்பட்ட பெருமையாம் தூய பெருநீர் யமுனை அப்படிங்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்டதான யமுனை வழிவிட அங்க போய் கோகுலத்துல போய் சேர்ந்தான் அப்படின்னா, அங்க போனதுலேருந்து அதிசயம்தான், ஆச்சரியம்தான், அற்புதம் தான். 15 நாள் குழந்தையா இருக்கச்சவே பூதனா வந்தா, என்ன ஆனாலும் தெரியாது, வதம் பண்ணிவிட்டான். என்ன பண்ணலாம் இவன்? 15 நாள் குழந்தை என்ன பண்ண முடியும்னா, பாலை கொடுக்கிற வியாஜத்துல அவனை கொண்டு விடணும்ன்ற எண்ணத்தோட வந்தா. வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானை பார்த்து பாடுறார் திருமங்கையாழ்வார். வஞ்சனை பண்ணணும்னு அம்மா வேஷம் போட்டு வந்து மார்புல நஞ்ச தடவிட்டு விஷத்தை தடவிட்டு வந்து முளைப்பால் கொடுக்கறது மாதிரி குழந்தை கண்ணனை கொண்டு விடணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட வந்தா பூதனை. அவளுடைய வஞ்சனை அவளுக்கே பலிச்சு. பகவான் என்ன பண்ணனா, அவளுடைய அந்த விஷம் தடவின பால உரியிற வியாஜத்துல பிராணனையும் சேர்த்து உறிஞ்சான். பஞ்ச பிராணனையும் உறிஞ்சு விட்டான். அதுல உயிர் எடுத்து அவதான் உயிரை விட்டாள். இதை கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகல. 1 மாசம் குழந்தையா இருந்துச்சு. சகடத்துக்குள்ள புகுந்து டர்ன்னு சுழட்டி அச்சாணியை கழட்டி அப்படியே கொடை சாய அந்த வண்டியோடு சேர்ந்து கண்ணனை போட்டு ஒரு அமுக்கமுகி கண்ணனை கொண்டு விடணும் அப்படின்னு கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரம் வந்தான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு முடிச்சு விட்டான். 1 மாசம் குழந்தையா இருந்துச்சு. 8 மாசம் குழந்தையா இருந்துச்சு போய் சுழல் காத்து வடிவில் திருநாவர்த்தன் ஒருத்தன் வந்தான். குழந்தை கண்ணனை ஆகாசத்தை தூக்கிட்டு விட பகுதூரம் போனோடனே அவன் மென்னையை பிடிச்சி திருகி ஆகாசத்தையே அவன் உயிர் போகும்படியா பண்ணி கீழே மடேல்னு வந்து விழுந்து திருநாவர்த்தனையும் தீர்த்து கட்டினா. 1 வயசு கூட ஆள கண்ணனுக்கு. அதுக்குள்ள பெரிய பெரிய அசுரர்கள் 3 பேரையும் அனாயாசமா தீர்த்து கட்டிவிட்டானே அப்படின்னா. அதெல்லாம் காட்டை அப்புறமா பிருந்தாவன காட்டு போச்சு என்ன பண்ண போறானா, காட்டை நாடி தேதுகனும் களிரும் புள்ளும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமேனு நாச்சியார் திருமொழியில பாடுறா இல்லையா? அப்படி அங்க போன இடத்துல அகாசுரன் பகாசுரன் யார் யார் அசுரர்கள் வராளோ, அரிஷ்ட நேமின்னு ஒருத்தன் வந்தான், தேனுகாசுரன் ஒருத்தன் வந்தான், கபித்தாசுரன் வந்தான், வத்சாசுரன் வந்தான். எத்தனை அசுரர்களை கம்சன் அனுப்பிச்சுட்டே இருக்கான். வரமெல்லாம் இங்க பிருந்தாவனம் வர. அப்புறமா திரும்பி போய் சொல்றதுக்கு ஆள் இல்லையா? எல்லாம் வரமெல்லாம் வைகுண்டம், வரமெல்லாம் ஒரே அடியில தீர்த்து கட்டி வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்டம். ஏன்னா இந்த அவதாரமே எல்லாருக்கும் வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்குன்னு வந்த அவதாரம். எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அனுப்ப என்னத்துக்கு இங்க பூமியில இந்த அசத்துக்கள்லாம் அப்படின்னு எல்லா அசுரர்களுக்கும் கொடுத்து மோட்சத்தை கொடுத்துட்டே போய் கடைசியில கஞ்சன் குஞ்சி பிடித்தடித்த பெருமாள் அப்படின்னு இல்லையா? அது மாதிரி கம்சனாகிய
பேர்பட்ட மகாசுரன் பிரதான விரோதி அவன் தான். அந்த அப்பேற்பட்டதான அசுரனை ஒரே குத்துல கம்சனை தீர்த்து கட்டிவிட்டான். மல்லர்கள் அவன் வச்சிருந்ததான குவலியாபீடம்ன்ற யானை, அதுக்கப்புறம் மல்லர்கள் எல்லாரையும் வதம் பண்ணிட்டே போய் கடைசியில் கம்சனை ஒரே குத்துல தீர்த்து கட்டினான். அப்படின்னா கடைசியில் அவனுக்கும் சக்கரபாணியா காட்சி கொடுத்தான். ஏன்னா பிறந்ததுலேருந்து கிருஷ்ணன் பிறக்கிறதுலேருந்து இல்லை, கிருஷ்ணன் ஒருத்த யாருன்னே தெரியாது. மகாவிஷ்ணுவே 8வது கர்ப்பத்தில் தேவகிக்கு பிறந்து உனக்கு யமனா வந்து வாய்க்க போறான் அப்படின்னு கம்சனை பார்த்து என்னைக்கு அசரீர வார்த்தை சொல்லித்தோ அன்னையிலேருந்து விஷ்ணு 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 விஷ்ணுன்னு பயந்தே கஞ்சன் வயிற்று நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேன்னு சொல்லும்படிக்கு அவன் பயந்தே விஷ்ணுவுடைய நாமத்தை சொல்லி அப்புறம் அவனே கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு கிருஷ்ணன் 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 அவன் பேரையே சொல்லி கடைசியில் அவனாலேயே மார்பில் உட்காந்து ஒரு குத்து விடப்பட்டு அவனை கிருஷ்ணனை பார்த்துட்டே உயிரை விடுறான்னா அப்போ அவனுக்கு வைகுண்டம் கிடைக்கிறத பற்றி கேட்பானே. அந்த கம்சனுக்கும் வைகுண்டத்தை கொடுத்தான் எம்பெருமான். அதுக்கப்புறமா மதுராவில் ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணி வார்த்தா கம்சனுடைய அப்பாவையே விடுதலை பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தான். அவரை விடுதலை பண்ணி அவரையே ராஜாவாக ஆக்கி தன்னுடைய தாய் தகப்பனாரான தேவகி வசுதேவர்களெல்லாம் விடுதலை பண்ணி அவளை சௌக்கியமாக வாழ வச்சு அகதிகளாக போயிட்டதான எத்தனையோ யாதவர்கள் பல தேசங்களுக்கு போய் குடியேறி அகதிகளை போல வாழ்ந்து நிற்கிறவாளெல்லாம் மறுபடியும் அவளை அழைச்சி மதுராவில் வாழ வச்ச எம்பெருமான். ஏன்னா காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான், காக்கிறது தான் அவனுடைய சுபாவம். எல்லா அடியார்களையும் காப்பாற்றி பிறகு ஜராசந்தனால வந்த இம்சை தாங்காத முடியாதனால துவாரகை அப்படிங்கிறதான ஒரு பெரிய பட்டணத்தை மேற்கு சமுத்திரத்துக்கு மத்தியில் உருவாக்கினான். விஸ்வகர்மா விட்டு அப்படியே சிருஷ்டி பண்ண வச்சான். அதில் கொண்டு போய் ராத்திரியோட ராத்திரியாக இங்கே தூங்கிட்டு இருந்தான். மதுராவில் எல்லா ஊர் மக்களும் கண்ணை பிடிச்சு பார்த்தா கார்த்தால பார்த்தா துவாரகையில் இருக்கா. ஒவ்வொருத்தரும் தனித்தனி அரண்மனை கட்டி கொடுத்துருக்கான் ஊர்க்காரர்களுக்கெல்லாம். கடைசியில் ருக்மணி ஒரு கடிதம் போட்டால் விதர்ப தேசத்து ராஜகுமாரி 6 வயசு குட்டி அவன் போட்டதான ஒரு கடிதம் என்னடானா உன்னுடைய கதையெல்லாம் நிறைய இந்த மாதிரியான ரிஷிகள் மூலமாக கேட்டு 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 உன்னுடைய கல்யாண குணங்களெல்லாம் காலக்ஷேபமாக கேட்டு என் ஹிருதயத்தையே உன் ரூபத்தை பார்த்துட்டே, அதனால் நீ உலகத்திலேயே சுந்தராகாரமான அழகரை தான் கூப்பிட்றா. சுல்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஸ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் திரிசாம் திரிசிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युता विशति चित्तमपत्रपं मे ரூபம் திரிசாம் திரிசிமதாம். ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தானா அவனுக்கு ஒரே பலன்தான் பிரயோஜனம். எதிரானா கண்ணபிரான நேராக பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். அதுக்கு வேண்டியது என்னவோ அதை செய்யணுமே தவிர கண்ணபிரான பிரத்யட்சமாக பார்க்காத உலகத்தில் எதைதான் நீ சம்பாதி, எவ்வளவுதான் நீ வாழ்க்கையில் சுகபோகத்தை அனுபவி, அதனால பிரயோஜனம் இல்லை, பயனொன்றும் இல்லை என்றார். ஒரு காலடாக்கு பிரயோஜனம் இல்லை. நீ என்னதான் படி, எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படி, இல்லை வேதாந்தம் கூட படி, எதை படிச்சும் ஆனால் இன்னும் நீ கண்ணபிரான பிரத்யட்சமாக பார்க்கல, அதுக்குரிய முயற்சி கூட பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன வாழ்க்கை அது? கழுதியும் பன்னியும் நாயும் பிறந்து சாகிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். என்ன இருக்கு? நீ எவ்வளோதான் படித்தாலும், எவ்வளோதான் கோல்டு மெடலே வாங்கினாலும், அல்லது எவ்வளவுதான் கோடியாக சம்பாதிச்சு வச்சாலும், எவ்வளவோ பங்களாக்கள் வாங்கி வச்சாலும், நிறைய மாடுகள் இருக்குது, எனக்கு நிறைய வயல்வரப்பு காடுகள் இருக்குன்னோ, அழகு இருக்குன்னோ, இல்லை உயர்ந்த குளத்தில் இருக்கேனோ, எது இருந்தும் காலனாக்கு பிரயோஜனம் இல்லை. கண்ணபீரான பார்க்கலன்னா என்ன பிரயோஜனம்? ரூபம் திரிசாம் திரிசிமதாம் அகிலார்த்த லாபம். ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு பெரிய லாபம் எதிரான பகவான பார்க்க. கடைசிபட்சம் நேருக்கு நேர் பிரத்யட்சமாக பார்க்கலனாலும் திவ்ய தேசங்களில் போனால் அங்கேயும் பிரத்யட்சமாக தானே இருக்கார். இந்த வரதனை கூட பார்க்கல, இங்கே இருக்கிற நிலா திங்கள் கொண்ட பெருமாளையும் பார்க்கல, இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற எந்த திவ்ய தேச பெருமாளையும் பார்க்கலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நாய்க்கும் கழுதியும் காட்டிலும் கேடுகட்ட பிறவியாக போயிடும் மனுஷன் பிறவி. அப்போ பகவானை பார்க்கறதுக்கு தானே. அதனால ருக்மணி பிராட்டி சொன்னால் உன்னுடைய ரூபத்தெல்லாம் ஹிருதயத்தில் பார்த்தே. அப்போது காலக்ஷேபத்தை சொல்ல வேண்டிய முறையில் ஒருத்தர் சொல்லணும், கேட்க வேண்டிய முறையில் நம்ம கேட்டால் இந்த கூடத்திலேயே பகவான் காட்சி வரும். தனியாக தியானம் பண்ணோம், யோகம் பண்ணோம், சமாதிக்கு போகணும், தபசு பண்ணோம், ஒன்றும் தேவையில்லை. ஆசையாக கதை கேட்டுட்டு இருந்தால் இந்த மாதிரி காலக்ஷேபம் கேட்டுட்டு ராமாயணம் பாகவதம் பாரதம்
பகவத்கீதை அல்லது ஆழ்வார்கள் சரி வைபவம், ராமானுஜர் வைபவம், சுவாமி தேசிகன் வைபவம், இல்லை மணவாள மாமுனிகளுடைய வைபவம், அல்லது கிரந்த காலக்ஷேபங்கள், அல்லது அது மேலே ரகசிய கிரந்தங்களுடைய காலக்ஷேபங்கள், ஸ்ரீபாஷ்யம், இப்படியே மாற்றி மாற்றி காலக்ஷேபம் கேட்டுட்டு தான் இந்த காலக்ஷேப கூடத்திலேயே ஆசையாக கேட்குறவளுக்கு இங்கேயே பகவத் தரிசனம் ஆகிடும், இங்கேயே காட்சி கிடச்சிடும். பொய் இல்லை, பொய் ஒன்றும் பொய் இல்லை போற்றி வினையினார் இல்லையா, இதில் பொய் இல்லை, இதெல்லாம் சத்தியம். நம்ம ஆசையாக கதை கேட்கறது இல்லை, அதில் ஒரு லட்சியம் இல்லை, அதில் ஒரு சிரத்தை இல்லை, அதை கேட்கறதுல தீவிரத்தை இல்லை, நமக்கு அதில் ஒரு நிஷ்டை இல்லை, அதனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. என் கதை கேட்கறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஆசையாக வந்து எங்கேயோ யாரோ பொங்கல் கொடுக்குறான், இல்லை எங்கேயோ யாரோ இட்லி போடுறான், கதையில் ஏதோ டிஃபன்னு கொடுத்துட்றான், அதுக்கு மேலே காஃபி வேறு ஒரு லோட்டால் நிறைச்சி கொடுத்துட்றான், டம்ளர் நிறைய, எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டு நல்லா ஆசையாக கதை கேட்கலாங்க. ஆனால் இத்தனை சாப்பிட்டு வந்திருந்தாலே தூக்கம் இருக்கும். என்ன பண்ணுறது? கார்த்தால பொழுது அமைதியாக இருக்கு இல்லையா, பெருமாளை பற்றி கேட்கச்சு, திவ்யதேச பெருமாள்லாம் கேட்கச்சு, மனசு அமைதியாக இருக்குது. வீட்டில் இருந்தால் கூட ஒரே டென்ஷன், தூக்கமே வரமாட்டேங்குது, மாத்திரை போட்டுனாலும் தூக்கம் வரல. ஆனால் இங்கே வந்து உட்காந்தா மட்டும் என்னமோ தெரியல, கதை கேட்கணும் தான் போய் உட்காடுறேன், உபன்யாசம் கேட்கணும் தான் போய் உட்காரேன், என் நிறையாவது பிடிச்சி சொக்கிறது இழுத்துன்னு போய்டுறது அப்படிங்கிறா இல்லையா. அங்கே நிம்மதி இல்லை, இங்கே நிம்மதி கிடைக்கிறது, தூக்கம் வந்துடும். அதில் வேறு சாப்பிட்டுட்டு வந்துடுறோமா? அதான் திருவள்ளுவர் கூட சொல்றாரு, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுந்தார், கொஞ்சமாக சாப்பிடணும், அவதான் நிம்மதியாக கதை கேட்கணும். கொஞ்சம் அதிகப்படியாக நல்லா இருக்குது, நெய்யெல்லாம் போட்டிருக்கா, முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்காலையில் ஒரு வாய் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்டுச்சுன்னா இங்கே வந்து ஆடு பாம்பு அப்படி ஆடிட்டு இருக்க வேண்டியதான் இல்லையா. கதை கேட்கறதுல அவங்க நிஷ்டை வேணும், ஆசையாக கேட்கணும், அடிச்சுக்கணும் மனசு. 9:30 மணிக்கு ஆரம்பிச்சுவாளே, நம்ம 9 மணிக்கே போய் உட்காந்து வேணா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிட்டு இருப்போமா, காத்துன்னு இருப்போமா? காத்துன்னு இருக்கணும். ஆனானப்பட்ட நம்பெருமாளே சுவாமி மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் ஒரு வருஷம் சொல்லிச்சே, மணவாள மாமுனிகள் 3 மணிக்கு தான் வந்து ஆரம்பிப்பார் காலக்ஷேபத்தை. நம்பெருமாள் புறப்பட்டு அங்கேருந்து புறப்பாடாகி 2:30 மணிக்கே வந்து காத்துருப்பார். ஆச்சாரியத்திலேருந்து காலக்ஷேபம் கேட்கணுமானா அந்த ஸ்ரத்த பெருமாளே காட்டுறார். நம்பெருமாளே ஒரு வருஷ காலம் மணவாள மாமுனிகளுடைய ஈடு வியாக்கியான காலக்ஷேபத்தை கேட்குறார். அப்போ 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து பெருமாளே ஆனாலும் காத்துன்னு இருக்கணும். அப்படி காத்துட்டு எதிர்பார்த்துட்டு சொல்றவா வரலையே, காலக்ஷேமம் சாதிக்கிற ஆச்சாரியர் வரலையேன்னு காத்துட்டு ஆச்சாரியர் வந்தவுடனே ஸ்ரத்தையா சேவிச்சுட்டு அண்ணன்ட்ட யார் வரா யார் போறா, என்ன நடக்கிறது, என்ன சப்தம், ஊர் என்ன, உலகம் என்ன, உடம்பு என்ன, ஒன்றும் தெரியக்கூடாது. அதுலேயே ஒன்றி போய் அடுத்து என்ன சொல்ல போறான் நான் நல்ல பெரிய பந்தியில் போய் உட்காந்துட்டவன், விருந்தில் உட்காந்து அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எப்படி அடுத்தடுத்து என்ன பிரசாதம் வருன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அடுத்து என்ன சொல்ல போறா, அடுத்து என்ன விஷயம் சொல்ல போறா, இந்த திவ்ய தேசமா, அதுக்கடுத்து அந்த திவ்ய தேசமா அப்படின்னு மேலே கேட்கறதுல ஆர்வம் இருக்கணும். பஜனை பண்ணினாலும் பாட்டு பாடினாலும் ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமேனார் திருமங்கையாழ்வார். ஆர்வத்தோட பாடணும், ஆர்வத்தோட உபன்யாசம் பண்ணணும், ஆர்வத்தோட உட்காந்து கேட்கணும். இந்த ஆர்வம் தான் முக்கியம், சிரத்தை தான் முக்கியம், நிஷ்டை. அதில் ஒரு நிஷ்டை வேணும். எஞ்சாதா நைஷ்டிகி ரதி, அதில் ஒரு நிஷ்டையோட கலந்த பிரேமம் உண்டாகணும். காலக்ஷேபம் கேட்கணும். அப்படி கேட்டிருக்காளாம் ருக்மணி. 6 வயசு பெண்குட்டியா சிறுமியா இருக்கச்சே எழுதுற கடிதம். அப்ப 6 வயசுக்கு இந்த கடிதம், கிருஷ்ணா உன்னையே ஹதயத்தில் பார்க்குறேன்னு சொன்னா அவ 3 வயசு 2 வயசுலேருந்து காலக்ஷேபம் கேட்டு 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 கடைசியில் பகவானுக்கு இந்த கடிதத்தில் எழுதுறா, உன்னை ஹதயத்தில் பார்த்தே, நீ அச்சுதனா இருக்கிறதுனால அண்டினவாளை யாரையும் கை நழுவ விடாதவனா இருக்கிறதுனால அச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம்மே, ஏ அச்சுதா நான் உன்னை சரணாகதி பண்ணிட்டே, நீ என்னை கை நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 7 ஸ்லோகங்கள் அடங்கின ஒரு கடிதத்தை ஒரு பிராமணர் மூலமாக கொடுக்க, பகவான் வந்து அந்த சிசுபாலன் அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொன்னது போல அந்த சிசுபாலன் கோட்டை விட்டான் ருக்மணியை. ஆனால் கண்ணபிரான் தூக்கிட்டு போய் துவாரகையில் நல்ல பங்குனி உத்தர திருநாளாக பார்த்து திருக்கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது பூர்வ கதை. கிருஷ்ணாவதாரம் சுவாமி கிருஷ்ணலீலிகள் சொல்ல ஆரம்பிச்சாலா, காஞ்சிபுரம் மகாத்மியம் சொல்கிறா. இப்போ ஒன்றும் புரியலையே, நீங்கள் பாட்டுக்கு கிருஷ்ணலீலையாகவே சொல்லிட்டு போயிட்டு சுருக்கமானா அதுக்கு தான் வரேன், காஞ்சிபுரம் மகாத்மியத்துக்கு தான் வரேன். இப்போ எடுத்துட்டது அடுத்தது நீர நிகேதன பெருமாள் திரு நீரகம் அப்படின்னு நம்ம உலகளந்த பெருமாள் சன்னிதிலேயே உள்ள இருக்கார். இந்த நீரக பெருமாளுடையதான அந்த வைபவம் தான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார்.
கிருஷ்ணாவதார விஷயமா இருக்கிறதுனால தான் சொல்லிட்டு வந்த சுருக்கமா. இந்த பெருமாளுக்கு ஜெகநாதன் ஒரு பேர் உண்டு, அக்ரூர வரதன் அப்படின்னு ஒரு பேர். அக்ரூரர் கிருஷ்ணனுடையதான ஒன்று விட்ட சித்தப்பா, யாதவ தலைவர். கம்சன் இருக்கச்சேவே தனாதிகாரி மந்திரியா இருந்திருக்கார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ங்கிறாள். இப்போ அந்த பதவியில் இருந்திருக்கார். கம்சன்கிட்ட நேர்மையா வேலை செய்வார். ஆனால் ஹிருதயத்தில் கிருஷ்ண பிரேம, கிருஷ்ண பக்தி. அப்படி இருந்தவர் கிருஷ்ணனுக்கு சொந்த சித்தப்பாவாக ஆகணும். அவர் தான் கண்ணவீரான கோகுலத்திலேருந்து மெதுவாக அழைச்சிட்டு கம்சன் இதுக்கு கொண்டு வந்து விட்டார். கம்சனை ஒரே குத்துல தீர்த்து கட்டலாம். அதுக்கு காரணமாக இருந்தவரே இவர் தான். பிருந்தாவனம் ஆயர்பாடி யாத்திரை போகணும்னா எப்படி போகணும்னு கேட்டால் அந்த அக்ரூரரை கேட்டு தான் போகணும். அக்ரூரர் எப்படி பிருந்தாவன யாத்திரை போனாரோ அதை மாதிரி நம்ம போகணுமா. சும்மா எல்லாரும் மாதிரி டூரிஸ்ட் மாதிரி போய் பிருந்தாவனம் இதுதானா பிருந்தாவனம், அதுவும் அங்கே யமுனை இருக்குது, குழி இங்கேவா, ரங்குஜி மந்திர் இருக்குது, அங்கே ஆண்டாடு ரங்கமன்னார் கோவில், தமிழ்நாடு கோவில் இருக்குது பார்த்தியா. ஸ்வர்ணத்தில் எவ்வளோ பெருசாக தங்கத்தில் அப்படியே கொடிகம்பம் இருக்குது பார்த்தியா. எப்படி இருக்குப்பா, பெரிய கோவில் பிரம்மாண்டமாக ராஜகோபுரத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேவிச்சுட்டு கடற்கரையில் போய் நாலு ஏதாவது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்துடுவா. கேட்டால் பிருந்தாவனம் சேவிச்சுட்டேன், பிருந்தாவனம் சேவிச்சுட்டேன்னு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கோவில் கிட்டத்தட்ட 6000 7000 கோவில் இருக்குது பிருந்தாவனம். தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு கோவில் தான். ஒவ்வொன்றும் ஸ்தலம், லீலா ஸ்தலங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருமாளும் தோன்றின பெருமாள். பூமியிலேருந்து சால கிராமமா. இங்கே போனால் ராதா ரமணன், இங்கே போனால் ராதா வல்லவன், அங்கே போனால் ராதா பாங்கிய விகாரி, இங்கே ராதா தாமோதரன், இங்கே சேவா குஞ்சம், இங்கே நிதி வனம், அங்கே மீராபாய்க்குன்னு தோன்றினதான கிரிதர கோபாலுடைய மந்திர் அப்படின்னு எடுத்தால் எத்தனை கோவில் இருக்குது தெரியுமோ. இந்த பிருந்தாவனத்தை மட்டுமே எத்தனையோ. இப்போ சமீப காலத்தில் தோன்றினதெல்லாம் விட்டுருப்போம். அந்த காலத்துலேருந்து 500 வருஷம் 700 வருஷம் 1000 வருஷம் சுவாமி நாதமுனிகள் இருந்தார் என் தமிழ்நாட்டிலேருந்து. அவர் போய் பிருந்தாவன, யமுனா, கோவர்தன, கோகுல, பர்சானா போன்ற இடங்கள்லாம், நந்த கிராமம்லாம் போய் சுற்றிவிட்டு கடைசியில் இனிமேல் நான் தமிழ்நாடே வரதா இல்லை, இந்த பிருந்தாவனத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு வீட்ச பிருந்தாவனம் ரம்யம் நயனானந்த வர்தனம் திருப்திம் நலேதே யோகீந்திரா பஷன்னபி தினே தினே. குரு பரம்பரை சொல்றது. ராமானுஜருக்கு முன்னாடி ஆள வந்தார், அவருக்கும் தாத்தா நான் சுவாமி நாதமுனிகள் காட்டு மன்னார் கோவிலேருந்து போய் பிருந்தாவனத்தை பார்த்துட்டு நித்திய நித்தியம் நயனானந்த வர்தனம், கண்ணுக்கு அப்படியே ஆனந்தகரமாக இருக்கிற அந்த பிருந்தாவனத்தை பார்த்துட்டு நித்திய நித்தியம் சேவிச்சு சேவிச்சு திருப்தி வரலையா. அதனால இனிமேல் நான் தமிழ்நாடு போகிறதா இல்லை, பிருந்தாவனத்தையே எனக்கு மரணம் சம்பவிக்கட்டும், இங்கேருந்தே நான் வைகுண்டம் போகிறேன் அப்படிலாம் இருந்துட்டு யோகீஸ்வரராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் யோகத்தெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு மணலாக பார்த்துட்டும், செடி கொடியெல்லாம் பார்த்துட்டும், மலையெல்லாம் பார்த்துட்டும், நதியெல்லாம் பார்த்துட்டும், அங்கே இருக்கிற இடையர்களெல்லாம் பார்த்துட்டும், அவளோட பேசிட்டும், கண்ணன் 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 பிரேம பக்தியில் கண்ணீர் விட்டுண்டு அழுத கண்ணீர் மழை சோர சுவாமி நாதமுனிகள் அங்கேயே இருந்தார். அப்போதான் ஸ்ரீநாதனாக இருக்கக்கூடிய கோவர்தன கிரிதர கோபாலன் அவருக்கு காட்சி கொடுத்தான். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு போக உனக்கு அவதார காரியம் இருக்குன்னு சொல்ல அவர் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆழ்வார் திருநகரி போய் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் உலகத்துக்கு திருப்பி வாரி வழங்கினார் சுவாமி நாதமுனிகள். அற்புதமான சரித்திரம்ல யாருக்கு தான் ஆசை வராது? பிருந்தாவனம், கண்ணன் விளையாடின பிருந்தாவனம். வீட்டுக்கெல்லாம் பிருந்தாவனம்னு பேர் வைக்கிறான். உங்கள் வீட்டுக்கு பேர் என்ன? எங்கள் வீட்டு வாசலே பிருந்தாவனம் போர்டு போட்டிருப்பான், பார்த்தீங்கன்னா அடையாளம் தான் அப்படிப்பா. இப்போ பிருந்தாவனம் அப்படிங்கிறது வீட்டுக்கே பேர். கோகுலம்னு சில பேர் வீட்டுக்கு பேர் வைக்கிறா, யமுனான்னு சில பேர் வீட்டுக்கு பேர் வைக்கிறா. வீட்டுக்கெல்லாம் யமுனா, கோகுலம், கோவர்தனா, பிருந்தாவனம்லாம் பேர் வைக்கணுமானா அப்போ அந்த பிருந்தாவனம் எப்பேற்பட்டதாக இருக்கணும்? சீர்மல்கும் ஆய்ப்பாடி அப்படிங்கிற ஆண்டான். அப்படி கண்ணபிரான் விளையாடினதான அந்த பிருந்தாவனத்திலேருந்து அக்ரூரர் தான் யாத்திரையாக வந்து கண்ணன் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து அந்த பிருந்தாவனத்தில் இறங்கினார். ரதத்திலேருந்து இறங்கி அந்த மணல் வெளியெல்லாம் உருண்டு பிறண்டார். பிருந்தாவனத்தில் ஊரெல்லாம் உருண்டு பிறண்டார் மணல் வெளியெல்லாம். அவரை மாதிரி தான் நம்ம போகணும். யாத்திரை போனால் முதல்ல இங்கே பிருந்தாவனத்துக்கு போய் இறங்கினோடனே டீ கடை இருக்கு, இங்கே இட்லி கிடைக்குமா, பூரி கிடைக்குமா, இல்லை சமோசா கிடைக்குமான்னு தேடிட்டு போகிறது. ரூம் எங்கே கிடைக்கும், ஏசி இருக்குமா, நான் ஏசி இருக்குமா இப்படின்னு பார்த்துட்டு பிருந்தாவனம் போனால் அது யாத்திரை இல்லை, நீ டூரிஸ்ட்டு போகிற. இப்படி போகக்கூடாது. அங்கே கூட்டிகிட்டு போகிறவங்கள முதல்ல இறங்கினோட உருண்டு பிறலங்கோ, எல்லாம் இந்த மண்ணில் உருண்டு பிறலங்கோனா, ஐயோ மண்ணில் போய் உருண்டு பிறல சொல்கிறாரேன்னு கேட்கக்கூடாது. அங்கே அதான் பிரசாதமே.
உன் உடம்பு பூரா மணலாக ஒட்டிட்டுதுன்னா இந்த பிருந்தாவன மணல், அப்பதான் கிருஷ்ணன் கிட்ட கொஞ்சமாவது பிரேம வரும். அந்த மணல் வெளியில் அக்ரூர் தான் அந்த வழி காண்பிச்சவர். அந்த அக்ரூர் இப்ப யாதவர்கள் அத்தனை பேருமே பகவான் துவாரகையில குடியேற்றிட்டான். கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் ஆயிடுது. இதுக்கு முன்னாடியே பலராமருக்கும் ரேவதிங்கிறதான ஒரு கன்னிகைக்குமா திருக்கல்யாணம் ஆச்சு. இப்ப கண்ணன் துவாரகாதீசனா ருக்மணி காந்தனா கல்யாண கிருஷ்ணனாக அங்கே எழுந்தொழிருக்கான். துவாரகையில ராஜாதி ராஜனா இருக்கான் துவாரகாதீசனா. இவனுடைய அழகு, இவனுடைய படிப்பு, இவனுடைய சாமர்த்தியம், இவனுடைய சக்தி, இவனுடைய ஞானம், இவனுடைய பலம் ஒவ்வொருத்தையும் பார்க்க 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 யார் தான் ஆசைப்பட மாட்டான்னு கேட்கிறார் ருக்மணியை. கிருஷ்ணனை பார்த்தாச்சுன்னா எந்த பொம்மை நாட்டியாலும் இருக்க முடியாது உலகத்துல. கண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும்னு சொல்றா. ருக்மணியே சொல்றா, காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாம விராத்மதுல்யம். எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன், உயர்நலம் உயர்நலம் உடையவன். தன் ஒப்பாரில் அப்பன் தந்தனன் தலதாள் நிழலே. ஒப்புலி அப்பன் அவனுக்கு நிகரும் கிடையாது, அவனுக்கு மேற்பட்டவாளும் கிடையாது. அப்பேற்பட்டதான ஒப்பார் மிக்கார் இளையாய மாமாயான்றார் நம்மாழ்வார். வேறுபட்ட பரவஸ்துவை கட்டி யார் தான் ஆசைப்பட மாட்டான்? அதுவும் கண்ணனா எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிறவனா வந்துட்டா யார் தான் ஆசைப்பட மாட்டான்? கல்யாணம் ஆன பெரியவாளுக்கும் ஆசை வருது, கல்விகளுக்கும் ஆசை வருது, குமரிகளுக்கும் ஆசை. யாருக்கு தான் வராது ஆசை? அப்படி இருக்கச்சவே அந்த ஊர்லயே துவாரகையிலேயே யாதவ வீரர்கள் பல பேர் உண்டு. அந்த சத்ராஜித் அப்படின்னு ஒரு தர்ணம் யாதவ வீரன். அந்த சத்ராஜித்துக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, அவளுக்கு தான் சத்யபாமான்னு பேர். அந்த சத்யபாமாவுக்கு மனசுக்குள்ள மாளாத காதலாம், கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை. சத்ராஜித்துடையதான அவள் அம்மாவுக்கும் இது புரிஞ்சு போச்சு. நான் பொண்ணு கிருஷ்ணனை தான் ஆசைப்படுறா அப்படின்னு தெரிஞ்சு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்தே ருக்மணியோட. இனிமேல் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானோ மாட்டானோ தெரியலையே, சுலபமாக இருக்கான். அதுக்குன்னு ஏற்கனவே கல்யாணம் ஆனவனுக்கு போய் என் பொண்ணை இன்னொரு பொண்ணை கொடுக்குறேன், என் வீட்டில் இருக்கிற பொண்ணை கொடுக்குறேன், நான் அவாவா பொண்ணை கொடுக்குறேன்னு வந்தா அந்த பையன் சுலபமாக பழகிறான்றதுனால கல்யாணம் பண்ணிப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அதில் சத்ராஜித்துக்கு மனசில் இன்னும் அது வரல. இந்த சத்ராஜித்திற்கான யாதவ வீரன் இவன் என்ன பண்ணா, சூரிய தேவனை குறித்து சூரிய மந்திரத்தை அதிகமாக ஜபம் பண்ணி சூரிய தேவனையே பிரத்யட்சமாக பார்த்துட்டான். சத்யபாமாவுடைய அப்பா சூரிய தேவன் எதிர்க்க வந்தால், உனக்கு என்னப்பா வரணும்னு, எதுக்காக என்னை குறித்து தபசு பண்ண அப்படின்னு கேட்ட உடனே சூரிய தேவன் கேட்ட உடனே அவன் சொன்னான், சத்ராஜித்து எனக்கு பணக்காரன்லேயே உலகத்தில் 1ஆம் நம்பர் பணக்காரனா நான் ஆகணும்னு. எதையோ கேட்டுக்கிறான் பாருங்க. கிருஷ்ணன் எனக்கு மாப்பிள்ளையா வரட்டும்னு கேட்டால் கூட தப்பு இல்லை, இதை போய் கேட்குறான் பாரு. உடனே சொன்னார், கவலைப்படாத, உனக்கு ஒரு மணி தர, ரத்தனம் தர, அது பேர் செவந்தகம் அப்படின்னு பேர். இந்த ரத்தனத்தை உனக்கு கொடுக்குற, செவந்தக மணியை கொடுக்குறேன். இது யார் வீட்டில் இருக்கோ அவ வீட்டில் தானியம் உண்டாகும், உடம்பு ஆரோக்கியம் உண்டாகும், முதுமையே வராது, மூப்பே வராது, களைப்பு சளைப்பே இருக்காது, பசி தாகம் தூக்கம் கூட இருக்காது, எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பா, குடும்பத்தை ஒத்துமை இருக்கும். என்னென்னமோ சூரிய தேவன் சொல்லச்சே, ஏதோ ஸ்தோத்திரத்துக்கு பலஸ்ருதி சொல்றது மாதிரி கேட்டுட்டே இருந்தான். இன்னும் சொல்றாரு சூரிய தேவன், என்ன சொல்றாரு. ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னார் சூரிய தேவன், இந்த மணி இருக்கிறதுல ஒரு நாளைக்கு 8 சேர் தங்கம் உண்டாகும்னா அப்படின்னா வாயை பிளந்துட்டான். 8 சேர் தங்கமா? 12 கிலோ தங்கம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 12 கிலோ தங்கம். அது பாட்டு கர்த்தால் ஆச்சுன்னா கடன்னு பசுமாடு ஷாணி போடுறது மாதிரி இந்த மணிலேருந்து 12 கிலோ தங்கம் கட்டியா வந்து விழுமா. என்ன உதவி? ஏன்னா சூரிய தேவன் கொடுத்த பிரசாதம். கேட்ட உடனே அரண்டு போயிட்டா, ஆஹா மகா பிரசாதம்னா அப்படியே தள்ள வச்சுன்னா. வீட்டில் நித்திய சாலக்கிராம பூஜை உண்டு. அந்த சாலக்கிராம டப்பாவிலேருந்து சாலக்கிராம பெருமாள் எடுத்து ஒரு மூலையில் வச்சுட்டான். இந்த செவந்தக மணியை கொண்டு போய் இந்த சாலக்கிராம டப்பாவில் வச்சு பரம பூஜ்யமாக நினச்சி நித்திய அதுக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுறான். பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதை விட்டான், பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறதை விட்டான். இப்போ இந்த மணிக்கே அபிஷேகம் ஆராதனைன்னு என்னென்னமோ பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மணி அடிச்சு எல்லா பூஜையும் முடிஞ்சு கற்பூர ஆரத்தி காண்பிச்ச உடனே பார்த்தா படன்னு எதிர்க்க ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருப்பா. கடன்னு தங்க காசாக கொட்டும், 12 கிலோ கொட்டும். சின்ன வீட்டில் இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னா பெரிய
ராஜ மாளிகை கட்டிவிட்டான், அங்கங்கே நிலவலங்கள்லாம் நிறைய வாங்கிவிட்டான், நிறைய மாடுகள்லாம் கன்றுகள்லாம் சேர்த்துனுட்டான், நிறைய வேலையாட்கள்லாம் போட்டுவிட்டான், மனைவிக்கெல்லாம் நிறைய உடம்பு பூரா இழைச்சிருக்கான் தங்கத்தினால. தன்னுடைய பொண்ணு சத்யபாமாவுக்கு அவ்வளவும் தங்கத்தில் இழைச்சிருக்கான், வாங்கி வச்சிருக்கான். வளர்ந்துட்டே போகிறது நாளைக்கு நாள் தான் நீங்காத செல்வம் போல இருக்குன்னு தோணி போயிடுது எல்லாருக்கும். அந்த அளவுக்கு வருது. ஒரே என்னடா அது ஊர்காரனுக்கெல்லாம் ஒரே பொறாம, என்னடா நாளுக்கு நாள் இவன் பாட்டுக்கு. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு மோதிரம் போட்டுதான் இன்றைக்கி பார்த்தா 10 விரலையும் மோதிரம் போட்டுதான். இன்றைக்கி ஒரே ஒரு கங்கணம் போட்டுதான் இன்றைக்கி கை நிறைச்சி கங்கணமாகவே இருக்கும், பொம்மநாட்டி மாதிரி ஒரே வளையல் எடுக்கிற மாதிரி அடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கே. ஒரு நாளைக்கு 12 கிலோ வந்தால் என்ன இருக்குது, மாதத்துக்கு எவ்வளோ கிலோ, வருஷத்துக்கு எவ்வளோ கிலோ நீங்கள் கணக்கு போட்டுக்கோ. எனக்கு மேக்ஸ் தெரியாது, கணக்கு தெரியாது, நீங்களே கணக்கு போட்டுக்கோ. இப்போ ஒரு நாளைக்கு 12 கிலோ, 12 கிராம் இல்லை, 12 பவுன் இல்லை, 12 கிலோ தங்கம். இதை மாதிரி விலை உயர்ந்ததான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்து அரசாங்கத்துக்கு. என்றைக்குமே இந்த மாதிரி அதிசயமான பொருள் இப்போ கூட நம்ம வீடுகளில் ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னு வச்சுட்டோம்னா இதை அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்த்துடணும், கஜானாவை நம்ம வீட்டில் வச்சுக்கூடாது. அதுவே நமக்கு உயிருக்கு ஆபத்தாக கூட ஆகிடலாம். அதனால என்னென்னா இதை கஜானாவில் கொண்டு வந்து சேர்க்கணுமா இருந்தாலும் கிருஷ்ணனே ஒரு நாள் இந்த சத்ராஜித்தை சபையில் கூப்பிட்டான். கண்ணபிரான் தன் வாயால் சொன்னான், சத்ராஜித்து உன் வீட்டில் இருக்கிற மணி ஒரு நாளைக்கு 12 கிலோ தங்கம் கொடுக்கறது, அது இருக்கிற இடத்துல ஆபத்து தான், உயிருக்கு கூட ஆபத்து வரும். அந்த மணிக்காக நீ யாராவது ஒன்றையே குத்தி கொலை பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடுவா, உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த மாதிரி அதிசயமான வஸ்துக்கள் கிடைச்சா அது ராஜாவுடைய கஜானாவுக்கு வந்து சேரணும். ஆனால் முதல்ல கொண்டு வந்து அது அரசாங்கத்தை கொண்டு வந்து சேர் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டான் கண்ணபிரான். உடனே அவன் சொன்னான், மணி எனக்கு கிடைச்சது, நான் கஷ்டப்பட்டு தபசு பண்ணி சூரியன் தேவன்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன், அது கொண்டு இந்த அரசாங்கத்தை வைங்கிறிய, ஏன் நீ தங்கத்தெல்லாம் அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியானா? இன்னும் கண்ணபிரான் சொன்னா, துவாரகாதீசன் மட்டும் இல்லை சிவப்பதி நான், எனக்கு உன் தங்கமா முக்கியம், உன் உயிர் பார்த்தேன் பரிதாபமாக இருக்கேன்னு நினச்சிருந்தா கேட்டேன். அப்போ கூட மணி என்கிட்ட இருக்கட்டும், நித்தியம் வா அரண்மனைக்கு 12 கிலோ தங்கம் கிடைக்குது, அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நித்தியம் அதுக்கிட்டேருந்து வர 12 கிலோ தங்கத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், மணி இங்கே ஜாக்கிரதையாக இருக்கட்டும் அப்படின்னு கூட கண்ணன் சொல்லி பார்த்தா, அதெல்லாம் முடியாது, நான் ஜாக்கிரதையாக பார்த்துப்பேன், அதுக்கேற்ற காவலாளியெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு போயிட்டான். உடனே கண்ணன் சொன்னால், ஒம்பத்து ஒம்பாடுடாப்பா, நல்லதுக்கு சொன்னேன், கேட்கல என்ன போகும். அதுலேருந்து கண்ணனோ பலராமனோ யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாளோன்னு பயமாகும். கண்ணன் ஏதோ வெண்ணெய் திருடினான், நெய்யை திருடினான், குழந்தையா இருக்கச்சே விளையாடினானே தவிர அது இந்த மணி இல்லாமல் திருடுவான், திருடி போயிடுவானோன்னு ஒரு பயமா. அதனால என்னன்னா அவ்வளவு ஜாக்கிரதைப்படுத்தி பந்தோபஸ்து பண்ணி பூஜையில் வச்சிருக்கான். எப்பயாவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் அவனுக்கு பிறந்த நாள் வரும் இல்லையா சத்ராஜித்துக்கு, அன்றைக்கி அந்த மணி எடுத்து கழுத்தில் டாலர் போட்டுக்கிறது மாதிரி கழுத்தில் கட்டிட்டு டாலராக போட்டு ஊரெல்லாம் பவனி வருவான், சுற்றி வருவான், எல்லாருக்கும் தெரியட்டும். அதுவே சூரியனை போல பிரகாசமாக இருக்கும் அந்த மணியே, டால் அடிக்கும், வீதியெல்லாம் போயிட்டு வருவான். எல்லாருக்கும் அந்த கண்ணு பூரா இவங்கிட்ட இருக்காது, கண்ணு பூரா இந்த மணியில் தான் ஆறு பாப்பா எல்லாரும், ஏய் செமந்தக மணி போட்டு போகிறான், செமந்தக மணி போட்டு போகிறான், இது 12 கிலோ தங்கம் தருமா அப்படின்னு அதையே பேசிட்டு இருக்கா எல்லாரும். ஒரு கோவிலில் போனால் கூட தங்கத்தில் ஒரு பெருமாள் இருந்தாருன்னா எல்லார் கண்ணும் அந்த பெருமாள் தான் இருக்கும். இந்த உற்சவமூர்த்திகிட்ட கூட இருக்காது, ஏன்னா சொர்ணமூர்த்தி, தங்கமூர்த்தி, தங்கம் தங்கம், இந்த பெருமாளே தங்கம்னு தெரியல, அவர் எதாவது ஆனாலும் அந்த உலோகத்தை தங்கான்னு பார்த்துட்டு இருக்கா எல்லாரும் இல்லையா. இப்படியே சுற்றி சுற்றி வந்தான் அந்த செமந்தக மணியை போட்டுட்டு. அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனுடைய சொந்த தம்பி பிரசேனன்னு பேர். அந்த பிரசேனன் சொன்னான், இன்னைக்கு அண்ணா எனக்கு பிறந்த நாள், நான் காட்டில் வேட்டையாடுறதுக்காக போகிறேன், ஒரு நாளைக்கு இரவலாக அந்த தங்கெல்லாம் அது கொடுத்தா விட்டு கதையில் 12 சேர் 8 சேர் தங்கம் கொடுக்கல, அதெல்லாம் தங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த மணியை கொடும், ஒரு நாளைக்கு நான் கழுத்தில் போட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வரேன், எனக்கு தான் அந்த பாக்கியம், உன் தம்பியாக பிறந்த எனக்கு கிடைக்க வேண்டாமா? நான் அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது, நீ தம்பியாக இருந்தாலும் இல்லைன்னா ஜாக்கிரதையாக கொண்டு வரேன், நீ கவலையே படாதீங்க, ஜாக்கிரதையாக நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், உங்கள்கிட்ட சேர்த்துடுறேன், கவலைப்பட வேண்டாம். ஒரு தம்பிக்கு இந்த பாக்கியம் கூட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் பாசம் அடிச்சுட்டுது. சரி போனா போகிறதுன்னு கொடுத்தான். அதை போட்டுட்டு குதிரையில் ஏறி காட்டுக்கு போகிறேன்னு போனா இல்லையா, போனவும் தான் சாயங்காலம் ஆச்சுன்னு வரல. தம்பி என்னானான்றது முக்கியம் இல்லை, அந்த செமந்தக மணி என்னாச்சு அப்படின்னு அதில் தான் சிந்தனை. யாருக்கு? இந்த சத்ராஜித்து அண்ணங்காரன். தம்பி என்ன வேணா ஆட்டம், அந்த மணி என்னாச்சு
ஆள் காணமேன்னு பார்த்தா மறுநாள் கார்த்தால வரைக்கும் வரலன்னு உடனே அத்தனை வீரர்களையும் காவலாளிகளையும் அழைச்சிட்டு காடு மேடெல்லாம் சுற்றி சுற்றி தேடி பார்த்தா ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த பிரசேனன் செத்து கிடக்கிறான், தம்பி செத்து கிடக்கிறான். என்னன்னு புரியல, செத்து போயிட்டான் அப்படின்ற உடனே மணியை பார்த்தான், கழுத்துல மணியை காணும். ஐயோ எப்பேற்பட்ட மணி போயிடுச்சு அப்படிங்கிற தாபத்தோட நேரம் வீட்டுக்கு வந்தான். தம்பியை அடிச்சு அந்த மணியை திருடின்னு போனது யாருடான்னா கிருஷ்ணன் தான் அப்படின்னு பழி கொடுத்தான் கிருஷ்ணன். ஏன்னா முதல்ல கண்ணன் சொன்னாலே இந்த மணி இங்க கஜானாவில் இருக்கட்டும்னு, அதில் கண்ணன் தான் கரு வச்சுட்டு தம்பிகிட்டேருந்து திருடின்னு போயிட்டான் அப்படின்னு ஊரெல்லாம் இவன் வதந்தியை கிளப்பி விட்டான். ஊரில் எல்லாரும் கண்ணன் தான் திருடின்னு போயிட்டானா, கண்ணன் தான் அவன் தம்பியை கொலை பண்ணி திருடின்னு போயிட்டானான்னு இப்படியே ஊரெல்லாம் பழி வந்துருக்கு. அங்கே பிருந்தாவனத்தில் கோகுலத்துலலாம் சீரச்சோரா, சித்தச்சோரா, க்ஷீரச்சோரா, மாக்கஞ்சோர் அப்படின்லாம் வெண்ணெய் திருடினான், தைரிய திருடினான்லாம் சொன்னாலாம் சிரிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவளை அன்புனால சொல்கிற வார்த்தை. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதேனால பிரேமையினால சொல்ற வார்த்தை பகவானுக்கு போக்கியமா இருக்கும். ஆனா செமந்தகத்தை திருடிட்டான்னு இவன் சொல்றா இல்லையா, ஊரெல்லாம் பேசுறா இல்லையா, உடனே கண்ணன் பார்த்தா நான் திருடன் இல்லைங்கிறத இப்ப நிரூபணம் பண்ணோம் துவாரக்கையில. இந்த அல்பமான மணிக்கும் இந்த தங்கத்துக்கும் ஆசைப்பட்டவனா அப்படிங்கிறதுக்காக நிரூபணம் பண்ணோம்னு தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் அத்தனை வீரர்களையும் அழைச்சிட்டு காட்டில் போய் தேடி எந்த இடத்துல அந்த பிரசேனன் செத்து போயிருக்கானோ அந்த இடத்துக்கு போய் பிரசேனன் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே போய் தேடி பார்க்குறான். கண்ணபிரான் பார்த்தா அந்த மணியை காணோம் இல்லையா. என்ன ஆயிருக்குன்னா அவன் மார்பை பொளந்து ஒரு சிங்கம் பாஞ்சி மார்பை பொளந்து அவன் கழுத்தில் இருந்ததான மணி அப்படியே பார்க்கறதுக்கு சவப்பா டால் அடிச்சுட்டு இருந்தது இல்லையா. அது ஏதோ மாமிச தூண்டாக்கும்னு நினைச்சிட்டு அந்த மணியை தூக்கிட்டு போயிடுது ஒரு சிங்கம். ஏன்னா சிங்கத்தினுடைய அடிச்சுவடு தெரியுது. இந்த அடிச்சுவடை பத்தினே கண்ணன் அங்க போனா கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா அந்த சிங்கம் செத்து கிடக்கு. இதுல சிங்கம் செத்து கிடக்கே அப்படின்னு பார்த்தா அதுக்கிட்ட ஏதாவது இந்த மணி இருக்கான்னு பார்த்தா மணியை காணோம். ஆனா அந்த சிங்கத்தை எது புராண்டி சாகடிச்சுன்னா ஒரு கரடி, சிங்கத்தை அடிச்சு கொடுத்து ஒரு கரடி, கரடியினுடைய அடிச்சுவடு தெரியுது. அந்த அடிச்சுவடை பட்டிண்டே வந்தா அது ஒரு மலை குகைக்குள்ள போயிருக்கு. அந்த குகைக்குள்ள போய் கண்ணபிரான் பார்க்கறான். பார்த்தா அங்க சுந்தரியான ஒரு பொண்ணு, ஒரு வயசு குழந்தைய தொட்டில போட்டுட்டு தூளில போட்டுட்டு, அவளுடைய குழந்தை இல்லை, அவாத்து குழந்தை, அவளுடைய குழந்தை இல்லை, அந்த குழந்தைய தானே தாளாட்டுறா. அதுக்கு மேல அந்த குழந்தை பார்த்து சிரிச்சு விளையாடுறதுக்குன்னு இந்த செவந்தக மணியை கட்டி வச்சிருக்கா. அது பல ஜொலிக்கிறது இல்லையா. அந்த தூளியில் அந்த மணியை கட்டிட்டு அந்த பொண்ணு ஆட்டிகிட்டே சொல்றா, கதையே பாடுறா. பிரசேனன்னு ஒருத்தன் காட்டுக்கு வந்தான், அவனை அடிச்சு ஒரு சிங்கம் இந்த மணியை தூக்கின்னு வந்தது. அந்த சிங்கத்தை அடிச்சு ஒரு கரடி தூக்கின்னு வந்தது. அந்த கரடி யாருடா, எங்க அப்பா. இந்த பொண்ணு சொல்றான், எங்க அப்பாவான இந்த கரடி தான் அந்த சிங்கத்தை அடிச்சு இதை கொண்டு வந்தது. அப்பேற்பட்ட இந்த மணியை பார்த்துட்டே நிம்மதியா தூங்கு அப்படின்னு தாலாட்டு பாடிட்டே பாடுறத கிருஷ்ணன் கேட்டானோலையோ கதை என்னன்னு புரிஞ்சு போச்சு. பிரசேனன் அடிச்சது ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தை அடிச்சது ஒரு கரடி, கரடியுடைய பொண்ணு இது. ஆனா சுந்தரியா இருக்கா, மனுஷ ரூபத்தில் இருக்கா. அப்பங்காரன் கரடியா இருக்கான், பொண்ணு இவ்வளவு சுந்தரியா அழகான மனுஷ பெண்ணா இருக்கா. யார் இதுன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணபிரான் அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு என்ன இருந்தாலும் அக்கம் பக்கம் போச்சு அந்த மணியை தூக்கின்னு போயிட்டே இருப்போம். நமக்கு ஏன் வம்பு இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்துச்சு. கண்ணனுக்கு ஒரே மாதிரி நிற்க முடியாதான். அல்ல ஒரு காலை ஊனி ஒரு காலை இப்படி மாற்றி வச்சுருந்தாலும் நிற்பான். அப்படியே நிற்க முடியாதனால என்ன பண்ணலாம், இந்த காலை திருப்பி இப்படி வச்சுட்டு இந்த காலை தூக்கி இப்படி வைக்கலாம் அப்படின்னு இந்த காலை தூக்கி அப்படி மாற்றி வைக்கிச்சே ஜல்லுன்னு அவன் காலில் போட்டுக்கிற நூப்புற துவனி கலீர்னு கேட்டு சலங்க சத்தம் கேட்டு உடனே அந்த பொண்ணு வீல்னு கத்தா, யாரோ வந்திருக்கான், அப்பா யாரோ ஒரு புருஷன் வந்திருக்கான் அப்படின்னு கத்திட்டே, யாருன்னு பார்த்தா சுந்தராகாரமான கிருஷ்ணன் நிற்கிறான். ஜகத்தையே மோகிக்க வைக்கிற கிருஷ்ணனை பார்த்தாலும் அந்த பொண்ணு அப்படியே தலை குனிஞ்சின்னு வெக்கப்பட்டுட்டே அப்பான்னு கத்தினவள் அங்கேருந்து இந்த கரடி ரூபத்தில் இருக்கிற ஜாம்பவான் வரார். ராமாவதாரத்தில் இருந்தார் இல்லையா ஜாம்பவான், அவரே தான். இந்த ஜாம்பவானுடைய பொண்ணு தான் இவ ஜாம்பவதின்னு பேர். அந்த ஜாம்பவானை கேந்து வந்து யார் அப்படின்னா பார்த்தா கண்ணன் நிற்கிறான் அவர் எதிர்க்க போய். ஓஹோ, பழம் பக்தர்,
ராமாவதாரத்திலே இருந்து பக்தர் இவர். பிரம்மாவுடைய அவதாரம். இவர் கிருதயுகத்தில் இருந்திருக்கார், திரேதாயுகத்தில் இருந்திருக்கார். இப்போ கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம். 3 யுகமாக அவர் இருந்திருக்கார். வயசான கழவர், ஆனால் மகாபல பராக்கிரமசாலியாக இருக்கார். பிரம்மாவுடைய அவதாரம் கேட்கணுமா? அந்த ஜாம்பவான் ராமாவதாரத்தில் இருந்து ராவணனோட யுத்தம் பண்ணிச்சே, ராமர் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார். இப்போ கிருஷ்ணாவதாரத்துலையும் இருக்கார். கிருஷ்ணன் தான் ராமர், ராமர் தான் இப்போ கிருஷ்ணனா வந்திருக்கான் அப்படின்னு அவருக்கு புரியல. பிரம்மாவா இருந்தாலும் அவருக்கு புரியல. யாரோ ஒருத்தன் யாதவ ராஜன் இங்க வந்திருக்கான், இந்த மணி என்னுடையதுன்றான். வேற ஜாம்பவான்டே சொல்றார், கண்ணவிரான் இது என்னுடைய மணி, அதை எடுத்துட்டு போறதுக்காக ஓ மணி ஆகுது. என் பலபராக்கிரமத்தை காண்பிச்சு சிங்கத்தை அடிச்சு கொண்டு வந்திருக்கிறான், இது என்னுடைய சொத்து அப்படிங்கிறார் ஜாம்பவான். இல்லை இல்லை, இது என்னுடையதான ஊர்ல இருந்ததானே யுதாஜித் அப்படிங்கிறவன், பிரசேனன் அப்படிங்கிறவன் அடிச்சு அந்த சிங்கம் கொண்டு வந்தது. சிங்கத்தை அடிச்சு இந்த கரடி கொண்டு வந்தது நீ கொண்டு வந்திருக்க. ஆனா இது யாருதான்? அந்த பிரசேனனுடைய அண்ணாவுடைய சத்ராஜித்துன்னு பேரு, அவனுடைய யாதவ வீரன். கொண்டா அப்படின்னோடனே, அப்படிலாம் கொண்டான்னு கேட்டதுனால கொடுத்துட முடியுமான்னா, முடிஞ்சா உனக்கு பலம் பராக்கிரமம் தான் என்னோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சு விட்டு இந்த மணியை தூக்கி அப்படின்னாரு ஜாம்பவான். அப்படிதான் உங்களுக்கு ஆசையா இருந்தா யுத்தம் பண்ண நானும் தயார்ணும். கம்சனை ஒரே குத்துல தீர்த்து கட்டினவனுக்கு இது என்ன பெரிய விஷயம்? இன்னைக்கு எல்லாரும் தான் 15 வயசு கூட இல்லை கிருஷ்ணனுக்கு. யுத்தம் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த குகையிலேயே ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் கட்டி முரண்டு குத்து அமுக்கு பரட்டு ஸ்வயட்டு கடி பிராண்டு பலவிதமான மல்யுத்தம் நடக்கிறது. உருண்டு பிறண்டு 18 நாள் யுத்தம் நடந்தான். ஒரு நாள் 2 நாள்ல. இந்த ஜாம்பவான் வயசான கழவர்னு பேரு. கிருஷ்ணனோடையே 18 நாள் யுத்தம் பண்றாருன்னா எப்பேற்பட்டவராக இருக்கணும்? அப்படி யுத்தம் பண்ணி கடைசியில இனி ஜெயிக்க முடியலை அப்படின்னு ஆயிடுத்து ஜாம்பவானுக்கு. கிருஷ்ணனை ஜெயிக்க முடியலன்னு ஒண்ணு. அப்போ ஒரு க்ஷணம் நின்றார். இருப்பா யாதவ வீரா, ஒரு நிமிஷம் இரு, நீ யாருன்னு எனக்கு புரியல. நான் சாட்சாத் ராமாவதார காலத்துல ராமருடைய பக்தனாக கூட இருந்து ராவணனாகிய ராட்சசேஸ்வரனோடெல்லாம் யுத்தம் பண்ணியிருக்கேன், பல ராட்சசாலோடையும் யுத்தம் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி பலபராக்கிரமசாலியே கிடையாதுன்ற அளவில் உலகத்தில் நான் இருக்கேன். அப்படி இருக்கிற என்னையே திக்குமுக்காட வைக்கணுமானா, அப்படியானா நீ நிச்சயமா என்னுடைய பிரபுவான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான் நீ அப்படின்னாரோ இல்லையோ, பட்டுன்னு பகவான் கிருஷ்ண ரூபத்தை விட்டால் ராமரா காட்சி. அவளுக்கு இஷ்டம் எதுவோ அதில் தானே காட்சி கொடுக்கணும். அவருக்கு ராமரில் தான் ராமாவதாரத்தை இஷ்டமா இருந்தால சக்கரவர்த்தி திருமகனாக காட்சி கொடுக்க, உடனே ஜாம்பவான் திருவடியில் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி, உம்மகிட்டே என்னுடைய சுவாமிகிட்டே நான் போய் 18 நாளாக யுத்தம் பண்ணிட்டேனே, பெரிய அபச்சாரமா? அப்படி இல்லை, இந்த ராமாவதார காலத்தில் எனக்கு சமமான நிகரான ஒரு வீரன் உண்டா உலகத்தில் அப்படின்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த. எனக்கு சரியான வீரன் ஒருத்தன் கிடைச்சா அவனோடலாம் யுத்தம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்து. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் அதுக்கு வாய்ப்பை கொடுத்தவன். ஆசை தீர யுத்தம் பண்ணிடா 18 நாள். பிரபோ ஆசை தீர யுத்தம் பண்ண, ஆனால் உங்ககிட்ட போய் யுத்தம் பண்ணேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா, பரவாயில்ல இப்போவாது இந்த செமந்தக மணியை திருப்பி தரீரா என்கிட்ட அப்படின்ன உடனே, உமக்கு இல்லாததா என் பிரபுவாச்சே, இந்த மணியும் எடுத்துன்னு போங்கோ, இந்த மணியை வரும்னா நான் தரமாட்டேன், இதை சீர்வரிசையாக தான் கொடுப்பேன், என் பொண்ணு ஜாம்பவதியும் உங்களுக்கே கொடுத்து அப்படின்ன உடனே கடைசியில் ருக்மணிக்கு அடுத்து ஜாம்பவதின்ற இந்த பொண்ணு, ஜாம்பவானுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த ஜாம்பவதியை தேரில் ஏற்றிண்டு இந்த செமந்தக மணியை வச்சு இப்படி ஆட்டிகிட்டே வரான். டோருக்கு பாரு செமந்தக மணி, இதை நான் ஒன்றும் திருடலை, இதை திருடிட்டு போனது ஒரு சிங்கம், சிங்கத்தை அடிச்சு எடுத்துட்டு போனது ஜாம்பவான்ற கரடி. இப்போ அந்த கரடியோட 18 நாள் யுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியே ஊரெல்லாம் பறை சாத்தி 4 வீதியும் பிரதட்சணமாக வந்து துவாரகையில் அரண்மனைக்கு போனானோ இல்லையோ, இப்போ உண்மையாக பார்த்தா இந்த செமந்தகமணி இப்போ யாருக்கு சொந்தம்னா கிருஷ்ணனுக்கு தானே சொந்தம். ஏன்னா அந்த கரடியோட 18 நாள் யுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கான் ஜெயிச்சு, கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம். இருந்தாலும் இத்தனை பேர் சபையில சத்ராஜித்ன்றதான அந்த யாதவ வீரன் அவனுடைய சொந்த மணியாக தானே இருக்கு. அதனால அவனை கூப்பிட்டு நடு சபையில் இந்த பார் நடந்த கதையெல்லாம் சொல்ற வீரர்களோட பேருக்க எல்லாரும் சாட்சி. உன் தம்பி பிரசேனன் அன்னைக்கு போட்டுன்னு போனா இல்லையா, காட்டில் ஒரு சிங்கம் அடிச்சு விடுது, அந்த சிங்கம் தூக்கிட்டு போச்சு இந்த மணியை. போகிற வழியிலே ஒரு கரடி அடிச்சது, அந்த கரடி தூக்கிட்டு போயிடுது குகைக்கு. நான் அந்த கரடி இருக்கிற இடத்த தேடிட்டு போய் 18 நாள் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இந்த மணியை பரிசாக வாங்கி வந்திருக்கேன். இருந்த போதிலும் எனக்கு இந்த மணியில் ஆசை இல்லை. சத்ராஜித்து ஊர் உலக மரியை திருப்பி உங்ககிட்டயே ஒப்படைச்சுட்டேன். இனிமே யாராவது யாதவர்கள் என்னை பார்த்து திருடன்னு சொல்லக்கூடாது, ஜாக்கிரதை.
அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட உடனே எல்லாம் நடுநடுங்கி போயிட்டா யாதவாள்லாம். அப்புறமா என்ன பண்ண, அப்படியே சத்ராஜித்து மேல பழிய போட்டான். டே சத்ராஜித்து, பழி கிருஷ்ணனை போய் திருடன் சொல்லிவிட்டியாடா ஊரெல்லாம் உலகம் எல்லாம். கிருஷ்ணன் கிட்ட போய் அபச்சாரம் பண்ணிட்டே, ராஜா கிட்ட அபச்சாரம் பண்ணிருக்க. அவன் பகவான் இருந்திருக்கிற ராஜா கிட்டே எப்போ எதிர்த்துண்டு ராஜா பேர்லயே பழிய போட்டு நீ இனிமே இங்க வாழ முடியாது, பொழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. கண்ணன் காலில் போய் விழுந்து ஏதாவது அவனுக்கு கொடுத்து சமர்ப்பிச்சாவது அவனை சந்தோஷப்படுத்து அப்படின்லாம் கிளப்பி விட்டா ஊர்க்காரெல்லாம். உடனே வீட்டுக்கு வந்தான், ஐயோ நான் கிருஷ்ணன்கிட்டயே விரோதிச்சுட்டேனே, கிருஷ்ணனை போய் திருடன்னு சொல்லி எல்லாரும் சொன்னானதை வச்சு நானும் ஆமாமான்னு தலையாட்டிவிட்டேனே. இப்போ கண்ணன் என்னை உயிரோட வாழ விடாத பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எதையாவது கொடுத்து கிருஷ்ணனை சமாதானப்படுத்தணும், எதடி கொடுக்கலாம் அப்படின்னு மனைவிட்ட கேட்டான். அவன் ரொம்ப புத்திசாலி, இதான் சாக்கு கிடைச்சதுன்னு நினச்சா. ஏற்கனவே இந்த சத்யபாமா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ஆனால் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிப்பானோ மாட்டானோ, ஏற்கனவே ருக்மிணி கல்யாணம் பண்ணிருக்கானே, 2வது கல்யாணம் பண்ணிப்பானோன்னு நினச்சேன். இப்போ ஏற்கனவே ஜாம்பவதியின் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி வந்துட்டான். எப்போ 2 பேரை கல்யாணம் பண்ணானோ அப்போ நம்பாத்து பொண்ணு 3ஆவதா இருக்கட்டுமே அப்படின்னு தோணி அவ சாமர்த்தியமாக சொன்னா. அவள் மனைவி, ஏன்னா இது கூட புரியலையா, நம்பாத்துல இதை விட பெரிய ரத்தனம் இருக்கு, இந்த செமந்தக மணியை காட்டும் விலை உயர்ந்த ரத்தனம் வந்து நம்பாத்துல நம்ம வீட்டில் இருக்கு, அதை கொடுத்துட்டா போச்சு கிருஷ்ணனுக்கு. ஏது நீ வேற ரத்தனம், செமந்தகம் தான் இருக்கிறதே பெரிய ரத்தனம், இதை விட ஸ்திரீ ரத்னம் ஒன்று இருக்கு, நம்ம ஒரு பெண் குட்டி இருக்காளே அவளை போல ரத்தனம் உண்டா, தங்க கிளியவோ, அவளை கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சம்பந்திய மாமனாரா போயிடலாம். அப்புறம் கிருஷ்ணன் உங்களை நாடை விட்டு கடத்த மாட்டார், கோபிச்சுக்க மாட்டார் மாமனார். நம்ம பொண்ணும் வசம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரு. அந்த மாப்பிள்ளையான கிருஷ்ணனை நல்லா பேசியே தாஜா பண்ணியே வசம் பண்ணிடுவோம். இப்படி கண்ணால் முடிச்சு பார்க்கறதே அந்த மாப்பிள்ளை பையன் கிருஷ்ணனையே மயங்கிடுவான். அதனால் நம்ம பொண்ணை கொடுத்துருவோம் அப்படின்னு உடனே சத்யபாமாவை திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கிருஷ்ணன்ட்ட போய் கெஞ்சினான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் உங்களை தான் ஆசைப்படுறான், ஏதோ நடுவில் வாழ்க்கையில் ஏதோ சரித்திரம், உங்களுக்கு எனக்கு இந்த மணியினால கசமசா வந்துடுது, நான் வேணா ஒன்று செய்கிறேன், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், கூடவே சீர்வரிசையோட செமந்தக மணியும் உங்களுக்கே கொடுத்துறேன். உடனே கண்ணன் சொல்லலாம், உன் பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த செமந்தக மணியே எனக்கு வேண்டாம், நீயே வச்சு. ஏன்னா இன்னும் அது எத்தனை பேரை சாகடிக்க போடுதோம். இப்போ அவன் தம்பியை சாகடிச்சது, ஒரு சிங்கத்தை சாகடிச்சதுன்னு வரிசையாக வருதுங்க. இவனுக்கே உயிருக்கு ஆபத்து வரும், சத்யபாமாவுடைய அப்பாவுக்கே உயிருக்கு ஆபத்து வரும் இந்த மணியால். கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், நடக்க போகிறதெல்லாம் தெரியுமா, இருந்தாலே இன்னும் அது எத்தனை பேர் உயிரை வாங்குமோ தெரியாது. இதை போய் நான் எதுக்கு வாங்கிக்கிறேன், உன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ன உடனே சத்யபாமாவுக்கு இவன் தான் ஒரு நாளைக்கு 12 கிலோ தங்கம் வந்தது இல்லையா, இத்தனை வருஷமாக வந்திருக்கேன், எவ்வளோ இருக்கும், அப்படியே இழைச்சான், ரத்தனாங்கியாலேயே இழைச்சான் அந்த பொண்ணுக்கு. அப்படி சத்யபாமாவுக்கு பெரிய சீரும் ஜரத்தியமா பெரிய திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இப்போ ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமா 3 பேர் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறமா சத்யா, மித்ரவிந்தா, அதுக்கப்புறம் வந்து காளிந்தி அல்லது பத்ரா, லக்ஷ்மணா அப்படின்லாம் பல பேர், மொத்தம் 8 பேரை கல்யாணம் பண்ணான். அதுக்கப்புறம் நரகாசுரன் 16,100 ராஜ கன்னிகைகளை சிறையில் அடைச்சி வச்சிருந்தான். நரகாசுரனை வதம் பண்ணி 16,100 பேரையும் விடுதலை பண்ணிவிட்டான் கண்ணன். அந்த 16,100 பேரும் ராஜகுமாரதிகள்லாம் சேர்ந்து கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இனிமே போய் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நரகாசுரன் தூக்கிட்டு போய் வச்சுட்டானே, இதனால சிறையில் போட்டு வச்சிருந்தானே, எந்த ராஜகுமாரன் எங்களை கல்யாணம் பண்ணி பார்த்துட்டே, அதனால கிருஷ்ணன் தான் விடுதலை பண்ணா, கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிப்போம்னு 16,100 ராஜகுமாரத்திகளும் சொல்ல கண்ணன் அவ அப்பா அம்மா வந்து கேட்க கண்ணன் சரின்னு ஒத்துட்டு ஒரே நாளில் 16,108 பவனத்தில் 16,108 தேவிமார்களுக்கும் 16,108 கிருஷ்ணனாக காட்சி கொடுத்து ஒரே முகூர்த்தத்தை திருக்கல்யாணம் பண்ணிட்டான். ஈஸ்வரனா அகடித கடனா சாமர்த்தியத்தோட பண்ற காரியம் புரியாது உலகத்தில். இப்படி பகவானுக்கு மேல மேல திருக்கல்யாணங்களாச்சு. 16,108 மகிழ்ச்சிகளோட 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்பேன்னு பாடுறா இல்லையா ஆண்டாலும், அது மாதிரி 16,100 பேரை கல்யாணம் பண்ணிட்ட அவதாரம். ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு அவன் திண்டாடிட்டு இருக்கான், இதை சமாளிக்க முடியல. இந்த ஒரு மனைவியை வச்சுட்டே திண்டாடிட்டு இருக்கான்னு 2 மனைவியை கட்டினவனுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி, இவன் இங்கே தடிச்சா அவன் அங்கே தடிச்சானா, இதுக்கும் பதில் சொல்ல முடியாது அதுக்கும் பதில் சொல்ல முடியாது, திண்டாடுவான் ஒவ்வொரு புருஷனும், கட்டி சமாளிக்க முடியாது. 8 பேரை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? 8 பேரில் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எவ்வளோ விஷயம். அதுதான் கிருஷ்ணன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனைவிக்கும் 10 பிள்ளைகள், அதோட ஒரு பெண் குழந்தை, 11 பேர்.
அப்போ எவ்வளோ பேர் ஆச்சுன்னா 1,75,000 குழந்தைகள் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணனுக்கே. அப்புறமா அவாவாளுக்கு குழந்தை பேரம் பேத்திகள், அவாவாளுக்கு கல்யாணம் ஆகி கொள்ளு பேரம் பேத்திகள். ஆக துவாரகம் பூரா கிருஷ்ணன் குடும்பம் தான். விஜய் யாதவாள்லாம் எங்கே போய் குடியேறினாலும் தெரியல. ஒரே பச்சை எங்கே திரும்பினாலும் கிருஷ்ணன் எனக்கு பாட்டேன், எனக்கு கொள்ளு பாட்டேன், எள்ளு பாட்டேன்னு இருக்கு. குழந்தைகள்லாம் கூட எல்லாம் ஒரே உறவு. இவன் மச்சாங்கிறான், அவன் மச்சா மாமாங்கிறான், என்னன்னே புரியல. யாருக்கு யார் என்ன உறவுனே புரியல. ஒரே என்ன அர்த்தம்னா உலகத்துக்கே ஒரே நாதன் ஜெகநாதன் நாதன். உலகத்தில் இருக்கிற ஆண் சரீரம் எடுத்ததான ஜீவர்கள், பெண் சரீரம் எடுத்த ஜீவர்கள் எல்லாரும் ஸ்திரீகள் தான். ஆத்மா எல்லாருக்கும் ஸ்திரீ தான். கிருஷ்ணன் ஒருத்தன் தான் புருஷன், புருஷோத்தமன். சர்வே ஜீவாக ஸ்திரிய புரோக்தாக அப்படின்னு சொல்லும்படியா எல்லா ஜீவர்களும் ஸ்திரீகள் தான். புருஷன் புருஷோத்தமன் தான். அப்ப எல்லாருக்கும் ஒரே கணவன், ஒரே நாதன் நான் தான் அப்படிங்கிறத பகவான் காட்டுற அவதாரம். இங்க கோகுலத்துல பிருந்தாவனத்துல இருக்கச்ச 5 லட்சம் கோபிகள் இருந்தான்றா. 5 லட்சம் கோபிகளையும் திருக்கல்யாணம் பண்ணான். அங்க போய் 16,108 பேரை திருக்கல்யாணம் பண்ணான். எல்லாம் மனுஷ சாத்தியம் இல்லை. பகவான் அதுவும் யாராவது ஒருத்தர் மனுஷ சாத்தியத்தை 120 வயசு வாழ்ந்துட்டு அதுக்குள்ளார 1,75,000 குழந்தைகளை பெற்றுக்க முடியுமாண்ணா? எத்தனை பேர் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 120 வயசுக்குள்ளால அவன் ஒரு கால் 100 கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவனுக்கு அந்த அளவுக்கு இந்திரியம் எங்க இருக்கும்? அது 1,75,000 குழந்தைகளை பெற்றுக்கிற இந்திரியம் எந்த புருஷனுக்கு இருக்க முடியும்? ஒரு தெய்வமே வந்து பிறந்தா கூட முடியாது. தேவாதி தேவன் தான் பேர்பட்ட புருஷோத்தமன். சிருஷ்டியே அவன் தானே பண்றான். உலகத்தையே படைக்கிறவனுக்கு 1,75,000 குழந்தைகளா படைக்க முடியாதானே? எல்லா அதிசயம் தான், அற்புதம் தான். அப்புறம் அந்த செமந்தக என்னாச்சு? அந்த மணி, இந்த செவந்தக மணின்னு ஒன்று இருக்கு. அந்த ஊர்லேயே இன்னொரு யாதவ வீரன் தான், அவன் சததன்வான் பேர். அந்த சததன்வான்ற யாதவ வீரன் பார்த்தா இந்த செமந்தக மணியை எப்படியாவது நம்ம கலப்பணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை வந்து இந்த சத்ராஜித்து சத்யபாமாவுடைய அப்பனை தூங்கிட்டு இருக்கிற சமயத்தை ராத்திரியோட ராத்திரியாக கத்தினால குத்தி கொலை பண்ணி சத்யபாமாவுடைய அப்பாவையே கொலை பண்ணி அந்த மணியை தூக்கின்னு அவன் போயிட்டான். அவன் நேர ஓடினவன் எங்கே ஓடினானா? கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சால் அவன் சக்கரத்தை விட்டுருவானே, சக்கரம் வந்துருமேன்ற பயத்தில் ஓடி வந்து அக்ரூரர் வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் கிருஷ்ணனுடைய சித்தப்பா வீட்டுக்கே வந்துட்டான். வந்துட்டு என்னடானா, அக்ரூரே உங்களை சரணாகதி பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் விஷ்ணுவை சரணாகதி பண்ணால் விஷ்ணு எப்படி கைவிட மாட்டாரோ அது மாதிரி பரம பாகவதர் நீர், நான் உன்னை சரணம் அடைஞ்சுட்டேன், என்னை கைவிடக்கூடாது அப்படின்னா இந்த சததன்வம். உடனே அக்ரூர் சொன்னா, இருப்பா எதுக்குப்பா சரணாகதி பண்ற, என்ன போய் சரணாகதி பண்ற? துவாரகாதீசன் இருக்கான் கண்ணபிரான், உலகத்துக்கே ஒரே சரண்யன், அவனை போய் சரணாகதி பண்ண வேண்டியதானே. நான் கிருஷ்ணன் இருக்கிற பயத்தால் தானே உங்க காலில் வந்து விழற. கிருஷ்ணன் வந்து என்ன சக்கரத்தால கொன்னுடுவாரோன்னு பயம். ஏன்டா அப்படி என்னடா அபச்சாரப்பட்ட அல்ப பயனை என்னடா பண்ண? ஒன்னில் அந்த செமந்தக மணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கண்டு ஆசை வந்துடுது. அது எப்படியாவது திருடின்னு வரணும்னு போனேன். போய் கிருஷ்ணன்டே கொடுத்துட வேண்டியதுன்னு, கிருஷ்ணா நான் தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டு என்னன்னு காலில் விழுந்து சரணாகதி பண்ணி இந்த மணியை திருடின்னு வந்து நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டா கிருஷ்ணன் உன்னையும் விட்டுருவான், மணியும் வாங்கிடுவான். சத்யபாமாவுடைய அப்பாட்டே கொடுத்துருவானேனா, அதை வாங்கிக்கிறதுக்கு சத்யபாமாவுடைய அப்பா உயிரோடு இல்லையேன்றான். ஏன்னா நான் அவரை கொலை பண்ணிட்டு தான் இது திருடி வந்து, ஆனால் படுபாவி இந்த மணியை திருடினாயின்றதான திருட்டு பட்டோம். அடுத்து கொலை வேற பண்ணிட்டு கொலைகாரன்னு வந்து நிற்கிறிய, உன்னை எவன்டா காப்பாற்ற முடியும்னா? என்னை யாரும் காப்பாற்ற முடியாதான், ஆனால் நீங்கள் தான் காப்பாற்ற. பரம பாகவதாள் உங்கள் காலில் விட நீங்கள் பார்த்து காப்பாற்றினா கிருஷ்ணனுடைய சக்கரம் ஒன்றும் பண்ணாதுமா. இன்னும் அக்ரூர் பார்த்தார், எங்கே வச்சிருக்கிற அந்த மணியை? இதோ இடுப்புல தான் வச்சு கொண்டா. அவர் வாங்கிட்டார். வாங்கி வச்சுட்டு சரி இப்போ என்னன்னா உயிரோட ஓடு, இந்த தேசத்திலே இருக்க துவாரகையிலே இருக்கிற ஓடிட்டு பயனை. மணி எங்கன்னு தேடுவா. எப்படி அவன் உயிர் போச்சு, யார் கொண்டான்னு தெரியாத இருக்கு. நீ கிளம்பி போயிடு, எங்கேயோ வேற ஊரை பார்த்துட்டு ஓடு. அங்கம் கலிங்கம் புலிங்கம் கூர்ஜரம் கர்நாடகம் எத்தனை தேசம் இருக்கு. ஏதோ ஒரு தேசத்துல இல்லை தமிழ்நாட்டில் போய் ஒளிஞ்சு போயிருக்கு. காஞ்சிபுரத்தை முடிஞ்சா ஓடு பயன் அப்படின்னு அக்ரூர் துரத்தி விட்டாரோ இல்லையோ, அவன் எடுத்தான் ஓட்டம், தப்பிச்சு ஓடுறான். தன்னுடைய மாமனார் செத்து போயிட்டார் அப்படின்னு சேதி வந்ததோ இல்லையோ, கண்ணபிரான் அரண்மனையிலேருந்து சத்யபாமா அப்படின்னு ஓடினான். சத்யபாமா போய் கட்டிட்டு ஆடுறான். ஐயோ சத்யபாமா உன்னுடைய அருமையான அப்பா போயிட்டாரா, என் அருமையான மாமனார் போயிட்டாரா அப்படின்னு அவ அழ இவன் அழ, அவ அழ இவன் அழ, 2 பேரும் கட்டிட்டு கொஞ்ச நேரம் எழுதிட்டு சத்யபாமா கேட்குறா,
என்ன கிருஷ்ணா இப்படி அழற நீ? எங்கள் அப்பாட்ட அவ்வளோ பிரியமா? இல்லை உங்ககிட்ட ரொம்ப பிரியம், உங்கள் அப்பாவை நினச்சி நீ அழுவியேன்னு நானும் சேர்ந்து கிருஷ்ணா ஒப்பாரி வைக்கிறதுலாம் இருக்கட்டும். எப்படி எங்கள் அப்பா செத்தா? அவருக்கு தான் ஆரோக்கியம் இருக்குமே, அந்த மணி இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் ஆரோக்கியத்துக்கு குறைச்சல் இருக்காதே, எங்கள் அப்பாவுக்கு என்ன வியாதி வரும், எப்படி செத்தார் தெரிஞ்சுன்னு வர அப்படின்னா கண்ணபிரான் போய் விசாரிச்சான். பார்த்தா இந்த பயதான் ஒருத்தன் வந்து இங்கே யாதவ வீரனாக இருக்கக்கூடியதான இந்த பயதான் சததன்மான்றவன்லாம் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது கிருஷ்ணனுக்கு ஒற்றர்கள் மூலமா. உடனே அவன் எங்கே ஓடுறான் கண்டுபிடி அப்படின்னு உடனே துரத்திட்டே போகிறான் கிருஷ்ணனும். ஒற்றர்கள்லாம் முன்னாடி போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி கிருஷ்ணன் வந்து சொல்லிட்டா அந்த காட்டில் ஒரு காட்டு பகுதியில் போய் ஒளிஞ்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது வரையும் கண்ணன் நேரம் போனால் அந்த சததன்வாவை தீர்த்துக்கணும். ஏன்னா கொலைக்கு கொலை தானே தண்டனை, தலையை சீவிட்டான். சததன்வா செத்தான். பாருங்க எத்தனை பேர் வரிசையாக சாகிறாரு. இந்த ஒரு மணி இருந்ததுனால சிங்கம் செத்துது. இங்கே என்னடானா இப்போ சத்ராஜித்தே போயிட்டான், ஏற்கனவே அவன் தம்பி பிரசேனன் போயிட்டான், இப்போ என்னடானா சததன்வாவும் போயிட்டான். எல்லாரையும் தீர்த்து கேட்டது. அதுதான் காசு பணத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் அது இருக்கிற வகையெல்லாம் அத்தனை பேருக்கும் உயிருக்கு ஆபத்து. ஏதோ ஒரு லிமிட்டாக சம்பாதிச்சு சில லட்சங்களை சம்பாதிச்சுட்டு இது மேலே பேராசை வேண்டான்னு விட்டா தேவலாம். கோடிக்கணக்கில் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும், விளையாட்டு இல்லை. உயிருக்கே ஆபத்து இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் எவன் திருடன் ஆவான்னு தெரியாது, எவன் கொலகாரன் ஆவான்னு தெரியாது. நமக்கு உயிருக்கு ஆபத்து. இத்தனை பேரும் உயிர் மாச்சிருது. சரி, அந்த சததன்மாவை தீர்த்து கட்டிட்டு வந்தானே தவிர இந்த மணியை காணோம். கிருஷ்ணனுக்கே கிடைக்கல. கண்ணபிரான் பேசாத அரண்மனைக்கு வந்துட்டான். சத்யபாமா கேட்குறா, எங்கள் அப்பாவை அடித்து தூக்கின்னு போனானே எவனோ ஒருத்தன், அந்த மணி கிடச்சிதா கையிலன்னு கேட்டான். மணி கிடைக்கலம்மா, எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன், ஆளை விட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு பேசாத கமுக்கமாக இருக்கான். இந்த அக்ரூரர் கையில் தானே கிடைச்சது, அக்ரூர்கிட்ட தானே கொடுத்தா. இத்தனை பேரை கொலை பண்ணிட்டே தவிர இந்த அக்ரூரர் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த அக்ரூரரை கொலை பண்ணலை அந்த மணி. ஏன்னா அவர் பரம பாகவதோத்தமர், பைசாக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்லை. அதனால் பாகவதாள் கையில் கோடி கோடியாக பணம் இருந்தால் அவள் எங்கேயாவது இங்கே ரதோத்சவமா, அங்கே வாகனம் பண்ணி தரணுமா, இங்கே குளம் தோண்டணுமா, அந்த திவ்யதேசத்தில் கும்பாபிஷேக சம்பரோட்சம் நடக்கணுமா, இங்கே வந்து 1000 பேருக்கு ததியாராதனை நடக்கிறதா அப்படின்னு எடுத்து தானம் பண்ணிடுவா, அள்ளி கொடுத்துட்டே இருப்பாள். அந்த தானமானது தலை காக்கும். தர்மங்கள்லாம் தனக்குன்னு வச்சுட்டா தான் எதுவுமே. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நாளை ஆண்டால் அது மாதிரி தான தர்மங்கள் பண்ணிட்டே இருக்கிறவன் கையில் பைசா இருந்தால் ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறச்ச இந்த இவர் என்ன பண்ணார்னா கையில் மணி கிடைச்ச உடனே இந்த சததன்மாவை நீ ஓடி போய் ஒழிஞ்சுக்கோ வைக்காதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்னா இவர் துவாரையை விட்டுட்டு நேரம் காசிக்கு போயிட்டார். வாராணசின்றோமே காசி க்ஷேத்திரம் போய் உட்காந்து பரம பாகவதராக வேஷத்தோடு இங்கே ராஜாவாட்ட வேஷம் போட்டுப்பார். அங்கே போகிற பாகவதர் வேஷத்தில் போயிட்டு நல்ல பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு இடுப்பில் அங்கவஸ்திரம்லாம் கட்டிட்டு நல்ல திருமண் காப்பெல்லாம் 12 இடத்துல இட்டுட்டு பரம பாகவதராக இருந்துட்டு அங்கே வரவா போகிறவாளுக்கெல்லாம் காசியில் பெரிய ததியாராதனை தான தர்மங்கள் பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு அள்ளி அள்ளி கொடுக்குறது தான தர்மம். ஏன்னா 12 கிலோ தங்கம் வருது நிற்கும். என்ன பண்ணுறது, அக்ரூர் அள்ளி அள்ளி கொடுக்குறார், எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறார், தான தர்மம்லாம் பண்ணுறார். கிருஷ்ணனோ ஒற்றர்கள் மூலமா இந்த அக்ரூரர் எங்கே போனார், ஊரில் யாருடா மிஸ்ஸிங்னா இவர் தான் மிஸ்ஸிங். ஒருத்தரை காணும் ஊரில் இருக்கு, அவர்கிட்ட தான் செவந்தக இருக்கணும். அந்த மணி யாருடா காணும்னு தேடி தேடி ஆட்களை விட்டு தேடி பார்த்தா அக்ரூரர் சித்தப்பாவை காணும். பார்த்தா சித்தப்பா கையில் மணி இருக்குமாண்டா, அவரோட தூக்கிப்போ பரம பாகவதராச்சே பிருந்தாவனத்தை என்ன உருண்டார் அழுதுருக்கார். எவ்வளோ பக்தி அவருக்கு. வைகுண்டத்தையே பகவான் காட்சி கொடுத்துருக்கான், திருப்பார்க்கடல் காட்சி கொடுத்துருக்கான், தசாவதான தரிசனம் பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் பெருமாளையே பிரத்யட்சமாக பார்க்குறார். வெறும் தன்னுடைய அண்ணம் புள்ளன்னு பார்க்கல கிருஷ்ணரை. அப்படி இருக்கிறவர் அவர் மணியை தூக்கிட்டு போயிருப்பாரா, எங்கே போயிருப்பாரு. ஒற்றர்கள்லாம் வந்து சொல்றா, காசியில் ஒரு பாகவதர் இருக்கார், அள்ளி அள்ளி கொடுக்குறார், தான தர்மங்கள்லாம் பண்ணுறார், அப்படி பண்ணுறார். அவரை மாதிரி இன்னைக்கு உலகத்தில் தான தர்ம வள்ளலையே பார்க்க முடியாது, கர்ணம் கூட தோற்றுருவாங்க. அப்படி பண்ணுறார் ஒருத்தர். அப்படின்னா அது எங்கள் சித்தப்பாவாக தான் இருக்கும். எவன் பண்ண போகிறா இவ்வளோ, யார்கிட்ட இவ்வளோ பைசா இருக்கும். ஒரு பாகவதராக இருந்துட்டு 12 இது பண்ணிட்டு அள்ளி அள்ளி விடுறாருன்னா எப்படி முடியும். ஒன்று கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லை கொள்ளையாக பணம் வந்திருக்கணும். இவருக்கு கொள்ளையாக பணம் வருது, கொள்ளை அடிக்கிற பணம் வருது. அதில் இவர் தான் அக்ரூர் தான் அங்கே இருப்பார். பாகவத வேஷத்தை நல்லா தாடி வீசியும் வச்சுட்டு பாகவதர் மாதிரி உட்காண்ட தெரியாதன்னா கிருஷ்ணனுக்கு. அங்கேருந்து கண்ணபிரான் வந்தான், நேரம் வாராணசி யாத்திரை போகிறேன்னு சொல்லி பண்ணான். கிருஷ்ணன் கூட யாத்திரை போகிறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா ஊரில். நேரம் துவாரகையிலேருந்து கிளம்பி காசிக்கு வந்து
யாரோ ஒருத்தர் இந்த ஊர்ல பெரிய பாகவதெல்லாம் நிறைய தான தர்மம்லாம் பண்றாராமே அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் காண்பிச்சிருந்தது. அதோ ஒரு மடம் இருக்கு இல்லையா, அங்கதான் ஒரு சுவாமிகள் இருக்கார், அவர் தான் பண்றார். நல்ல 12 திருமண்காப்பு இட்டு இருப்பார், பஞ்சகச்ச வேஷ்டி கட்டிட்டு இருப்பார், அழகா இருப்பார், பார்க்கறதே குடிப்பி வச்சு ஜம்முன்னு இருப்பார். பரமபாகம் தன் கழுத்தில் துளசி தாமரை மணிமாலைகள்லாம் போட்டுட்டு இருக்கார். எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த மடம் எங்க இருக்குன்னு கேட்டா கிருஷ்ணன் நேர மாறு வேஷத்துல வந்திருக்கான். நேரம் எங்கேருந்து வந்தா இவரும் மாறு வேஷத்துல தானே இருக்காரு. அல்ல இவரும் கிருஷ்ணனும் மாறு வேஷத்துல வந்தா நேரம் அந்த மடத்துக்குள்ள போனா இந்த அக்ரூர் பாகவதர் இருக்காரு, அவர் உத்தி பார்க்கறாங்க. ஆனால் அது எங்கேயும் பார்த்த முகமா இருக்கு, இது யார் இது? இவர் 6 கோல் என்ன அஷ்டபுஜகரத்தேன் என்றாரே, இவர் யார் இவர் அப்படின்னோடனே கண்ணன் சக்கரபாணியா ததர்ச சக்கராயுதம் அக்ரதோயா அப்படின்னு சொல்லும்படியா சக்கரபாணியா எதிர்க்க காட்சி கொடுத்தான். ஓ கிருஷ்ணா அப்படின்னா காலில் விழுந்தார் அக்ரூர். கிருஷ்ணா உனக்கு தெரியாத ஒரு உலகத்தில் உண்டா? என் பேர்ல தப்பு இல்லை, எல்லாம் தான் சொல்ல போற, என் பேர்ல தான் குற்றம் யார் ஒத்துப்பா? உலகத்திலே ஒருத்தர் தான் என் பேர்ல குற்றம்னு ஒத்துப்பார். மணவாள மாமனிகள் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் ராமானுஜரை பார்த்து என்னை போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, உன்னை போல் பொறுக்க வல்லார் உண்டோ, அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுதிவா ஏழைக்கு இறங்காயினின்னு என்ன மாதிரி அபச்சாரப்படுறவன் மகா பாபி இந்த உலகத்திலே கிடையாது. ஒன்னை போல கருணாமூர்த்தி இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு அவர் ஒருத்தர் தான் என் பேர்ல குற்றம் உண்டு, நானே தான் ஆயிடுகன்னு சொல்றதுக்கு அவர் தான் இருந்தாரே தவிர வேற யாரும் தாம் பேர்ல குற்றம்னு ஒத்துக்க மாட்டா. இவரோ என்னடா என் பேர்ல குற்றம் இல்லைங்கிறார் அக்ரூர். அந்த சததன்வா உங்க மாமனார் அவரை கொலை பண்ணிட்டு இந்த செவந்த மணியை தூக்கிட்டு வந்து ஆனா பயமா இருக்குன்னு உங்களை சரணாகதி பண்றேன்னு பண்ணார். நானும் பார்த்தேன், சரி மணியை கொடுத்துரு அப்படின்னு வாங்கினேன். நீ போய் ஓடி ஒழிஞ்சுக்கோன்னா கடைசியில நீ நிற்கிறிய கிருஷ்ணா, அந்த பையன் எங்க? அந்த பையல தலையை சீவிட்டேன். எங்க மாமனாரை கொலை பண்ணா இல்லையா, கொலைக்கு கொலை தானே பதிலுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். சததன்வா போயிட்டான். அப்படியா கிருஷ்ணா, சரியான தண்டனை. சரி உனக்கு என்ன தண்டனை? அவன்கிட்ட மணியை வாங்கி நீ இங்கே காசியில் இருந்து உட்காந்துக்கே, உனக்கு என்ன தண்டனைனா? கிருஷ்ணா இந்த மணி பாரு, கதை ஆரம்பத்துலேருந்து வர எத்தனை பேர் சாகடிச்சு கொடுத்து பார்த்தியா? இந்த மணி இருக்கிறது நல்லதில்லை. இதில் வர பணம் காசெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தான தர்மம் பண்ணுற வரைக்கும் இந்த மணி நம்மளை ஒன்றும் பண்ணாது. இல்லைன்னா அதுவே உயிருக்கு ஆபத்தாயிடும். அது தெரிஞ்சுட்டு தான் நான் காசியில் இங்கே இருக்கிற நிறைய பிராமணாலாம் இருக்கா, பாகவதாலாம் இருக்கா, எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கேன் இதை வச்சுட்டு அப்படின்னு உடனே கிருஷ்ணன் சொன்னா, நீர் என்ன வேணா பண்ணும், நீர் பரம பாகவதர், உமக்காக அதுலேருந்து ஒரு குந்துமணி அளவுக்கு கூட தங்க எடுத்துக்க மாட்டேன். தெரியும் எனக்கு உங்களுடைய வைராக்கியம் என்ன, ஞானம் என்ன, பக்தி என்ன எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஊரில் எல்லாரும் நம்ம துவாரகையில் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணன் தான் அந்த மணியை திருடின்னு வந்தான்னு ஆரம்பத்திலேருந்து இந்த மணினால எனக்கு ஒரு பழிச்சொல். அதனால நீர் வாரும், நீரே மணி எடுத்துட்டு வாரும். சபையில எல்லார் மத்தியிலையும் நடந்த உண்மையை சொல்லி இந்த மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பந்தம் இல்லை, சததன்வாதான் இந்த சத்ராஜித்தை கொலை பண்ணி இந்த மணியை தூக்கின்னு என்கிட்ட கொடுத்தா, நான் காசியில் போய் இதை வச்சுட்டு தான தர்மம் பண்ணேன், இதோ மணி என்கிட்ட தான் இருக்கு, கிருஷ்ணனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடு. அனாவசியமா எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் என்னை பார்த்து திருடன் சொல்லிட்டு இருக்கா. நீர் என்னுடைய பக்தன் தானே, உண்மையான பக்தன் தானே, என்னை போய் எல்லாரும் திருடன்னு சொன்னாரு, உனக்கு பொறுக்குமா அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். அப்படியா கிருஷ்ணா, அப்படியானா நான் வரேன், உடனே வரேன், துவாரகையில எல்லார் முன்னிலையும் காட்டி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி வந்தாரோ. நேரம் அத்தனை பேர் மத்தியிலையும் அக்ரூரே சொன்னார், இந்த சம்பந்தகமணி கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்லை, சததன்வா தான் என்கிட்ட கொண்டு கொடுத்தான். அவன் இந்த சத்யபாமாவுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு கொண்டு கொடுத்தேன்னு சொன்னான். ஊரை விட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோடானா காட்டில் எங்கேயோ ஒளிஞ்சுருந்துச்சு. கிருஷ்ணன் கண்டுபிடிச்சி அவனை தலையை சீவிட்டான். இந்த மணியை எடுத்துகிட்டு போய் காசியில் நான் தான் வச்சுட்டு இருந்தேன் பத்திரமா. எல்லாருக்கும் அதில் வர தங்கத்தினால தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். நடந்ததெல்லாம் அப்படியே அப்பட்டமாக சபையில் சொன்னார். அக்ரூர்கிட்ட எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. ஏன்னா என்ன, கம்சன் காலத்திலே கம்ச அரண்மனையிலேயே தனாதிகாரி மந்திரியா இருந்தவர். அவங்ககிட்டலாம் அவன் சீட்டே செல்லாது. கம்சன் கிட்ட போய் அரசாட்சியில அவன் இருக்கிற கொடுங்கோல் ஆட்சியில ஒருத்தர் தனாதிகாரி மந்திரியா கஜானா சாவி கொத்த கையில வச்சுக்கணுமானா, ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கணும்னா பேர்பட்ட விஷயம் தெரியுமோ, எவ்வளோ நேர்மை இருக்கணும். அது கம்சன் சீவிடுவான் தலையை. அப்பேற்பட்ட நேர்மையானவர் தான். எல்லாத்தையும் சொல்ல உடனே கண்ணன் கிட்ட இதை அரச கஜானால இருக்கிறது தான் கிருஷ்ணா உலகத்துக்கே உத்தமம், இது அரச கஜானாலேயே இருக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணன் கையில் ஒப்படைச்சா. கண்ணன் சொன்னா,
என்கிட்ட இருந்தால் சரிப்பட்டு வராது, வீண் பழி தான் வரும், அதோட நீரே வச்சு அப்படின்னு திருப்பி விட்டுட்டான் பகவான். அக்ரூரே எடுத்துன்னு போறார். இருந்தாலும் அக்ரூருக்கு இவ்வளவு கதையும் பார்த்து கடைசியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பரம பாகவதர்னு இத்தனை நாளாக வேஷம் போட்டுட்டு இருந்தார், இப்போ கையில் பைசா கிடைச்சோடனே ஆள் மாறி போயிட்டார், மணிக்கு ஆசைப்பட்டுட்டார் அப்படிலாம் எல்லாரும் சொல்லுவாளே, இப்படி நமக்கு வந்துடுத்தேன், நமக்கும் ஒரு அவப்பேர் வர மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததான் அந்த அக்ரூரர். அந்த அபவாதம் அக்ரூரர் எடுத்துகிட்டு போயிட்டாராம் காசிக்கு. அக்ரூர் எடுத்துகிட்டு போயிட்டாராம் காசிக்கு. அவர் கூட திருடிட்டார் மணியை. அவர் கூட 12 சேர் 8 சேர் தங்கத்தை நித்தியம் தனக்குன்னு உபயோகப்படுத்திக்கிறாரோ என்ன பண்ணாரோ அப்படின்ற ஒரு அபவாதம் கிளம்பிடுது. அவர் பார்த்தார், இந்த அபவாதம் போகிறதுக்கு பழிச்சொல், அபவாதம்னா பழிச்சொல் போகிறதுக்காக காஞ்சிபுரம் தான். இந்த அக்ரூரர் எங்கேயோ துவாரகையை விட்டுட்டு இங்கே காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து விஷ்ணுவை பகவானை ஆராதனை பண்ணி இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கார் காஞ்சிபுரத்தில். அப்போ கண்ணபிரான் அங்கே ரொம்ப வருத்தப்பட்டான், அக்ரூரை காணுமே எங்கே போனாரோ தெரியலையே அப்படின்னு பகவான் கிருஷ்ணனுக்கே வருத்தம் ஏற்படும். ஏன்னா ரொம்ப உத்தமமானவர், நல்ல பாகவதர், நாணயஸ்தர், சத்தியம் பேசுகிறவர், பரம வைஷ்ணவர், இத்தனை தகுதி இருக்கு, அதுவும் சித்தப்பா ஆகணும், ஒரு காணுமேன்ற ஒரு வருத்தம். நாரதர் அங்கேருந்து வந்தார் கிருஷ்ணனை பார்க்க துவாரகைக்கு. நாரதரே, எங்கள் சித்தப்பா எங்கே போனார், தான் எனக்கு ரொம்ப கவலையாக்கி, எங்கே போனாரும் தெரியலையே அப்படின்ற உடனே உங்கள் சித்தப்பா வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் திராவிட தேசத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு விஷ்ணுவாகிய உண்மைதான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷமாக இருக்கு. பேர்பட்டதான் அந்த எம்பெருமான் இங்கே ஆராதனை பண்ணவர் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணாருங்க. அவருக்கு தான் நீர நிகேதன பெருமாள்னு பேர். அந்த பெருமாளுக்கு அக்ரூர வரதன்னு பேர். எனக்கு ஏற்பட்டதான அபவாதம் பழிச்சொல்லாம் நீங்கிறதுக்கு நாராயணா நீதான் கிருப பண்ணணும்னு இந்த பெருமாளை வேண்டிக்க. அதுக்கப்புறம் கண்ணபிரான் அங்கேருந்து ஆளை விட்டு அனுப்பிச்சு இந்த அக்ரூரை மறுபடியும் துவாரகைக்கு அழைச்சிட்டு, உனக்கு ஒருவித அபவாதமும் இல்லை, பழிச்சொல்லும் இல்லை, நீ இங்கே இரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அக்ரூரை துவாரகையிலேயே வச்சு வாழ வச்சான் பகவான். அந்த அக்ரூருக்கு வாழ்க்கையில் வந்ததான அபவாதமான பழிச்சொல்ல போக்கின பெருமாள், அவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் தான் நீர நிகேதன பெருமாள், திருநீரகம் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தின் பேர். உலகளந்த பெருமாள் சன்னதியே இருக்கார். அந்த பெருமாளுக்கு ஜெகநாதன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த பெருமாளை திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடுறார். திருநெடுத்தில் ஆண்டகத்தில் நீரகத்தாய் பெருமாள் பேர் திருநீரகம். அந்த திருநீரகத்தை பாடுறார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்றுரை நீர் வெக்கா உள்ளாய் ஊரக உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேந்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காவிரி பூங்கட்சி காமருபூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே. இந்த ஒரு பாசுரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல திவ்யதேச பெருமாளை பாடினார். நீரகத்தாய், இப்போ நான் சொல்லிட்டு வந்த சரித்திரம் திருநீரகம். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய், நிலாத்திங்கள் துண்ட பெருமாளையும் பாடினார். வெக்கா உள்ளாய் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை பாடுறார். உலகமேத்தும் காரகத்தாய், காரகம் திருக்காரகம், கார்வானத்துள்ளாய் திருக்கார்வான பெருமாள், கல்வா கல்வனூர் அப்படிங்கிற பெருமாள். இப்படி வரிசையாக பாடிட்டே வரார். ஒரே பாசத்தில் காஞ்சிபுரம் பெருமாள்லாம் ஒரு 5-6 பெருமாளை சேர்த்து பாடுறாரு இல்லை. அப்போ யார் யாரெல்லாம் இந்த நீரகம் அப்படின்றதான இந்த நீரகத்தான் பெருமாளை போய் சேவிக்கிறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் வரக்கூடியதான அபவாதங்களான பழிச்சொல்லாம் நீங்கும். காஞ்சிபுரே ஜெகநாதம் அக்ரூர பரிபூஜிதம் பஷ்யதாம் அபவாதஸ்ச சுகிருதஸ்சாச நஷ்யதி. எங்கெங்கெல்லாம் என்னென்ன அபவாதங்கள் பழிச்சொல்லுக்கோ அதெல்லாம் இந்த பெருமாளை சேவிச்சாலே போயிடும். அது திருக்கார்வானம் அப்படின்னு மேக நிகேதன பெருமாள்னு பேர். அவரும் அங்கேயே தான் இருக்கார். எல்லாம் உலகளந்த பெருமாள் சன்னிதி உள்ளே 4 பெருமாள் இருக்கார் திவ்யதேச பெருமாள். அதில் இந்த திருக்காரகம், அந்த திருக்காரகம்ன்றது இங்கே அம்பரீஷன் அப்படிங்கிற ஒரு ராஜா, சூரிய வம்சத்து ராஜா. ராமருக்கு முன்னாடி நாபாகன் அப்படிங்கிற மகாராஜாவுடையதான உள்ள அம்பரீஷன்.
உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தும் கூட எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமமா நினைக்கிறான். ஒரு ராஜானா உலகத்துக்கு ராஜா. எவ்வளவு சொத்து இருக்கு கணக்கு தெரியாது, நீங்காத அளவுக்கு செல்வம் இருக்கு. ஆனா எல்லா செல்வம் இவ்வளோ கோடிக்கணக்கில் உங்களுக்கு செல்வம் இருக்கேன்னு யாராவது சொன்னாங்க, எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு சமம் அப்படின்னு வரோம். இவ்வளவு செல்வத்தின் வைர வைடூரிய கோமேதக மரகத மாணிக்கங்களாகிய நவரத்னங்களை பார்த்தாலும் சரி, இந்த தங்கத்தை பார்த்தாலும் சரி, எல்லாம் மண்ணாங்கட்டி கல் மண்ணுன்னு வரோம். ஏண்டானா வீட்டில் பூமியே உங்க சொத்து தானே அப்படின்னா, பல மண்ணாங்கட்டி சேர்ந்து ஒரு பூமி, இதில் என்னப்பா இருக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு வரோம். பணம் காசுல ஆசையே இல்லை. ஒரு ராஜா வந்து எப்படி இப்படி இருக்க முடியும்னா, அதுக்கு பாகவதத்தில் சிவபெருமான் சொன்னார், வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு சாதுஷு. ஸ்ரீமன் நாராயணன்ட்ட பக்தி பண்ணான்றது இல்லை, அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால். நம்மாழ்வார் சொல்றது மாதிரி, உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய் வள்ளி எழுந்துள்ளாய் என்னார் தொண்டரடிப்படி ஆழ்வார். உன் அடியாருக்கு ஆட்படுத்த விமலா அப்படின்னு வேற சொன்னார் திருப்பாணாழ்வார். எல்லாருமே சொல்றார் அடியாருக்கு அடியானா இருக்கிறதா உற்றதும் உன் அடியாருக்கு அடிமையினார் திருமங்கையாழ்வார். எப்போ நம்ம அடியவருக்கு அடியவனாக ஆனோமோ அன்னைக்கு தான் நமக்கு மாயை விட்டு ஒழியும். பெருமாள்கிட்ட பக்தி பண்ணா கூட மாயை இருக்கும். அடியார்கள்ட்ட பக்தி, பாகவதாள்கிட்ட பக்தி பண்றோம், ஆச்சாரிய பக்தி பண்றோம்னா நம்ம கிட்ட மாயையே வராது. அதனால அம்பரீஷன் வந்து ஆச்சாரிய பக்தி பண்றவன், குரு பக்தி பண்றவன், அதனால கிட்ட நெருங்கல. அதனால எல்லாம் ஏனேதம் லோஷ்டவது ஸ்மிருதம்னு மண்ணாங்கட்டிக்கு சமமா தோன்றது. சக்கரத்தாழ்வாரியே பகவான் கையில கொடுத்துட்டான். ரங்கநாதனே தன் கையில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை கையில கொடுக்க, நீ ஒரு சக்கரபாணி, அப்புறமா நான் ஒரு சக்கரபாணியா, எல்லாரும் என்னையே பகவான் சொல்ல ஆரம்பிச்சுவா, எனக்கு கர்வம் வந்துடும் பிரபோ, எனக்கு இது வேண்டாம்னா. அப்படி அம்பரீஷன் சொல்லிச்ச பகவான் சொன்னா, உனக்கு சக்கரம் சக்கரமா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டுனா இது ஒரு சால கிராமமா ஆயிடும், நீ நித்திய ஆராதனை பண்ணு, சுதர்சன சால கிராமமா ஆயிடும், நீ வச்சு ஆராதனை பண்ணு. எப்போவாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து உனக்கு தேவைப்பட்டா அது சக்கரம் சக்கரமா கிளம்பிடும், கோட்டி சூரிய பிரகாசமா அப்படின்னு சொல்லி பகவான் கொடுக்க, அன்னையிலேருந்து அந்த சக்கரத்தாழ்வார சால கிராமத்தை வச்சு நித்தியம் திருவாராதனை பண்ணு. ஏகாதசி சுத்தோபவாசமான ஒரு உபவாசம் விரதம் இருந்துட்டு பரம பாகவதோத்தமனா ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு இருந்தான் அயோத்தியில. அந்த அம்பரீஷன் ஒரு சந்தர்ப்பம் ஒரு க்ஷேத்திரமா யாத்திரை பண்ணிட்டே வந்தான், தீர்த்த யாத்திரைலாம் பண்ணா, ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு. அப்போ அயோத்தியிலேருந்து கிளம்பி மதுரா காசி எல்லா க்ஷேத்திரமும் போயிட்டு கடைசியில் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம் அம்பரீஷன். நம்ம காஞ்சிபுரத்துக்கு வராத வேலைகளே. நேற்று சொன்னோம் முச்சுகுந்தன்ற ராஜா, இவருக்கும் முன்னாடி இருந்தவர், அம்பரீஷனுக்கும் முன்னாடி. இந்த முச்சுகுந்தன் ராஜா இங்கே வந்து அவர் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு போனார், அவர் ஒரு திவ்ய தேசம். நேற்று சொன்னோம். இன்னைக்கு என்னன்னா பாருங்க, அம்பரீஷன் வராத வேலைகளே. இந்த அம்பரீஷன் அங்கேருந்து இங்கே வந்தால் காஞ்சிபுரத்தை வந்து பெரிய யஜ்ஞ மகோத்சவம் யாகம் நடத்தணும். அது திரேதாயுகமாக இருக்கிறதுனால அப்பெல்லாம் யாகம் பண்ணால் பகவான் அடையலாம்னு இருந்த காலம். கலியுகத்தில் பஜனை பண்ணால் பகவான் அடையலாம். இந்த கலியுகத்தில் போய் நான் யாகம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், தபசு பண்ணுறேன், விரதம் இருக்கேன்னெல்லாம் பலிக்காது, பகவானை கொண்டு போய் சேர்க்காது. கிருதயுகத்தில் தியானம், திரேதாயுகத்தில் யாகம், துவாபர யுகத்தில் பூஜை, கலியுகத்தில் பஜனை. நாமசங்கீர்த்தனத்தால் தான் பகவான் அடைய முடியும் இந்த கலியில். இப்போ போய் பண்ணி பெரிய யாகம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், போனோம்னான்னு எதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லை, எல்லாம் அபச்சாரம் தான், பாவம் தான். கலியில் உட்காந்து 4 பாகவதால் சேர்ந்து உட்காந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா வாசுதேவான் பஜனை பண்ணா, அதை விட ரொம்ப விசேஷம் என்னன்னா, ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜான்னு பஜனை பண்ணிட்டு இருந்தோம்னா இதுதான் சுலபமா வைகுண்டத்தை அடைவிக்கும். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னும், அல்லது அவருடையதான திருவடியில இருந்து நம்ம கைங்கரியம் பண்றதுக்கு சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னும். இப்படி ஆச்சாரியர் நாமம் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேனோ, இப்படி ஆச்சாரிய நாமத்தையோ பகவன் நாமத்தையோ சொல்றதான் கலியுக தர்மம். ஆனா இந்த அம்பரீஷன் இருந்த காலம் திரேதாயுகம். அப்போ யுக தர்மம் என்னடானா, யாகம் பண்ணி யஜ்ஞ நாராயணனான பகவானை சந்தோஷப்படுத்தி வைகுண்டம் போகலாம் அப்படின்னு அந்த காலத்து தர்மம். அதனால இவன் யஜ்ஞ மகோத்சவம் காஞ்சிபுரத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அஸ்தி சர்வேஸ்வரோ விஷ்ணு க்ஷேத்ரே வேகநிகேதனே ஆபத் பந்து கிருபா சிந்து சரணாகத ரட்சகா.
இங்கே காஞ்சிபுரத்தில் தானே யாகத்தை பண்ணார் பிரம்மாவே. அந்த யாகசாலையிலேருந்து தானே யாக குண்டத்திலேருந்து வரதராஜரே தோன்றினார். இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அம்பரீஷன் இங்கே வந்து யஜ்ஞ மகோத்சவம் நடத்தலாம். யாகம் நடத்துறது அப்படின்னு வரைச்சவே அதுக்கு ஒரு யஜ்ஞ பசு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த யூபஸ்தம்பம்னு ஒரு தூண் இருக்கும், அதில் கட்டி போடணும். அபிமந்து மந்திரம் சொல்லி அதை கட்டி போடணும். கடைசியில் அதை பலியாக கொடுக்கணும். இதெல்லாம் யாகங்களில் வரக்கூடிய விஷயம். யஜ்ஞ பசு அதை வந்து யூபஸ்தம்பத்தில் கட்டி போட்டுட்டு அது மந்திரிச்சு சமயத்தை பார்த்து அதுக்கு வந்து குளிப்பாட்டி அலங்காரம்லாம் பண்ணி கடைசியில் அதை வெட்டி அதில் உள்ளே பலியாக போடுவான். இருக்கிறதே பலியில் ஆடு தான் முக்கியம். பசுனாலே ஆடு தான். நம்மளாம் நினச்சிருக்கோம் பசுனா மாடுன்னு. சம்ஸ்கிருதத்தில் பசுன்னா ஆட்டுக்கு பேர். அந்த பசு மாலபேர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பசுவை கொண்டு ஆட்டை கொண்டு வந்து கட்டி போடுவா. ஆட்டை தான் வெட்டி கொஞ்சம் ரத்தத்தோடு அந்த மாம்சத்தை யாகம் பண்ணுவா. இது வந்து யார் பண்ணுவா அப்படின்னா வைதிகால் பண்ண மாட்டா. இதை பண்ணுறவன் அசுரன். அசுரால் ராட்சசாலாம் யாகம் பண்ணாளான்னா பசுனா ஆட்டையே கொண்டு வந்து போட்டுருவான். ஆனால் அதை பார்த்த உடனே ரிஷிகள்லேயே சில பேர், அதாவது பிராமணாலேயே சில பேர் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டா இதே மாதிரி நிஜமாவே பசுவையே கொண்டு வந்து ஆட்டையை வச்சு வெட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் பௌத்தாவதாரம் பண்ணான் பகவான். இப்போ நம்ம சொல்கிற கௌதம புத்தர்னு ஒரு புத்த மதத்தை தோற்றுவிச்சாரே இவர் இல்லை, சித்தார்த்தர்னு பேர் இல்லை, இவர் இல்லை. துவாபரயுகத்திலேயே பகவான் புத்தாவதாரம் பண்ணான். அந்த புத்தர் தான் அங்கேருந்து வந்து இந்த மாதிரிலாம் யாகங்கள்லாம் பசுவை, நிஜமான பசுவை வெட்டுறதை பற்றி சாஸ்திரம் சொல்லலை. இது மகா பாபம், இதை வெட்டக்கூடாது. ரத்தத்தை சிந்துறதும் ஒரு மாம்சத்தை தூக்கி அக்னியில் போடுறதும் சுவாகா சொல்கிறதும் இது எந்த தெய்வத்துக்கு பிரீத்தி? அஹிம்சா பரமோ தர்மஹா மாமாகும் சீஹின்னு வேதம் சொல்றது. எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணாதேன்னு இருக்கு. ஆனால் அஹிம்சை தான் முக்கியமான தர்மம் அப்படின்னு சொல்லி 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 அசுராலை போல இருக்கிற பிராமணாலே சில சமயத்தில் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே எல்லாரும் திருத்தி பண்ணிக்கொண்டு அத்தனை பேரையும் பசுனா அப்போ பின்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். பசுவை கொண்டு வந்து கட்டி போட்டு அதை வெட்டி அதை கொண்டு வந்து சுவாகா பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பிராமணால் கேட்டவுடனே அதுக்கு சொன்னார் இவர் புத்தர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, அரிசி மாவில் தண்ணீர் விட்டு பிசைஞ்சு குடிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஆடு மாதிரி உருவமாக பண்ணி அதை தான் அந்த மாவு, அரிசி மாவு ஆடு தான் கொண்டு வந்து போடணுமே தவிர அதுக்கு நிஜமாக உயிர் உள்ள ஆட்டெல்லாம் வெட்டி இது மாதிரிலாம் போடக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி பிராமணாளுக்கு அப்புறம் புரோடாசம்னு பேரில் அது வந்து அரிசி மாவுலேயே அது மாதிரி ஒரு பசு மாதிரி ஒரு ஆடு மாதிரி ஒன்று பண்ணி அதை கொண்டு வந்து அதனுடைய தலையை அப்படி தலைப்பகுதி அப்படி வெட்டி அதை கொண்டு வந்து அதில் சேப்பா மந்திரம் சொல்லி. அந்த புத்தர் வேற, விஷ்ணுவுடைய அவதாரம். இப்போ இருந்த கௌதம புத்தர் வேற. இதுக்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னா இதெல்லாம் புராணங்களை பார்த்தா தான் தெரியும் சரித்திரம். ஆனால் அம்பரீஷன் காலத்துலலாம் எப்படி இருந்தது? இது வந்து இப்போ துவாபர யுகத்தில் புத்தாவதாரம். ஆனால் திரேதா யுகத்தில் இருந்தால் அம்பரீஷன். அப்போல்லாம் என்னென்னா பசுவையே கொண்டு வந்து கொடுப்பா. சில பேர் நரபலியே கொடுத்துருவா. ஒரு மனுஷனையே கொண்டு வந்து கொடுத்துருவா. அப்பா அம்மா கிட்ட போய் கேட்பாலாம், உத்தம பிராமணனான ஒரு தகப்பனார்கிட்ட உங்களுக்கு தான் 5-6 பிள்ளை இருக்க, ஏதாவது ஒரு பிள்ளைய கொடுங்களேன், நான் யாகத்தில் கொண்டு போய் அவனை வெட்டுறேன், யஜ்ஞ பசுவாக அவனை கொண்டு போய் யூபஸ்தம்பத்தில் கட்டி அவனை பலி கொடுக்குறேன், அந்த ஜீவனும் நல்ல கதி கிடைக்கும், உங்களுக்கும் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். பிராமணாலத்தில் வந்து ஒரு பையனை கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்களாம் பலி கொடுக்கும். இவாளும் நல்ல தர்மம் தானேன்னு பையன் எந்த பையனை பிடிக்கலையோ அந்த பையனை கொடுத்துருவாங்களோ, என்ன பண்ணுவாங்க தெரியல. பெத்தவாழில் தானே பெத்ததுகளில் ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா பிடிக்காதுன்னு இல்லை, மூத்த பிள்ளை அவனுக்குமே மூத்த பிள்ளையை கண்டா அப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடைக்குட்டியான பையனை கண்டா அம்மாவுக்கு பிடிக்கும். இந்த நடுவில் பிறந்தது தான் மாட்டிக்கும். அதை மாதிரி கதை தான் இங்கே. அம்பரீஷன் வந்து ஆட்களை விட்டு போய் பிராமணாலத்துலேருந்து போய் குழந்தைகளெல்லாம் யார் வீட்டில் நிறைய குழந்தை இருக்கோ பிராமணால் வீட்டில் அதுலேருந்து ஒரு பையன் நல்ல பையனாக வாட்ட சாட்டமாக ஆரோக்கியமாக இருக்கணும், தேஜஸ்வியாக இருக்கணும் அந்த பையன், அந்த பையனை தான் கொண்டு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னா இருக்குது சாஸ்திரத்தில். அதனால நீ போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சது. அங்கேருந்து ரிஷிகர் அப்படின்னு ஒரு முனிவர், அந்த ரிஷிகர்ன்ற முனிவர்கிட்ட மகாராஜா அம்பரீஷர் பெரிய யாகம் பண்ணுறார் காஞ்சிபுரத்தில், உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், உங்கள் பிள்ளையில ஒரு பிள்ளையாவது தரையடா, யாகத்தை எங்கே பசுவாக தரையடா அப்படின்ற உடனேவே இந்த ரிஷிகர் பார்த்தார். மூத்த பிள்ளையை பார்த்து இவனை நான் தர முடியாது அப்படின்னார். அவன் மனைவி இருக்காரு, இந்த ரிஷிகருடைய மனைவி, அந்த அம்மா ரிஷி பத்னி சொன்னால் இந்த கடைக்குட்டி பிள்ளை எனக்கு ரொம்ப பாசம், அவளை மொத்தம் 3 பிள்ளைகள், பொன் குழந்தைகள் நிறைய இருக்கா,
3 பிள்ளைகளில் மூத்த பிள்ளை அப்பா எனக்கு பிடிக்கிட்டார், கடைசி பிள்ளை கடைக்குட்டி எனக்கு பிடிக்கிட்டா அம்மா. அவன் நடுவில் இருக்கான், சுனசேவன் பேர் அந்த பையனுக்கு. அவன் பார்த்தான், அப்பா எனக்கு பிடிக்கும் ஒன்னேன்னு சொல்லலையே, அம்மாவும் எனக்கு பிடிக்குன்னு சொல்ல. இப்போ மிஞ்சினவன் நான் தானே, இப்போ நான் தான் எங்கே பசுவாக போவேன். நேரம் வந்தால் என்னை அழிச்சின்னு போக மகாராஜாட்ட. ஏன்னா எனக்கு அப்பாவும் என்னை கண்டா பிடிக்கும்னு சொல்லலை, எங்கள் அம்மாவும் பிடிக்கும்னு சொல்லலை. இப்போ 2 பேருக்கும் பிடிக்காதவனாக இருக்கேன், நான் என்னை அழிச்சின்னு போயிடுவேன். அவன் தர்மாத்மாவான பையன். என்ன அழிச்சின்னு போயிடுங்கோ அம்பரீஷ சக்கரவர்த்திட்ட, அவர் பண்ணுற யாகத்தில் நான் பசுவாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். அந்த பையனை அழிச்சின்னு வாழலாம் வரா சேவகர்கள்லாம் வந்துட்டே இருக்கச்சவே வழியில் பார்த்தா இந்த பையன் சுனசேவனுடையதான தாய் மாமா. அவர் எதிர்க்க வரார். யாரா? விஸ்வாமித்திரருடைய மருமா. அவன் தான் இந்த சுனசேவன்ற பையன். விஸ்வாமித்திரருடைய தங்க தான் அந்த ரிஷிகருடையதான மனைவியா இருக்கா. சொந்த மாமா. வழியில பார்த்தா விஸ்வாமித்திரன், எங்கடாப்பா போற, வீரர்கள்லாம் உன்னை அழைச்சிட்டு போற, எங்கடா போற அப்படின்னா, மாமா இந்த மாதிரி அம்பரீஷ ராஜா பெரிய யாகம் பண்றாராம் காஞ்சிபுரத்துல, அதுக்கு யஜ்ஞ பசுவாக என்னை அழைச்சிட்டு போறான். மூத்த பிள்ளைய எங்க அப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார், கடைக்குட்டியான என் தம்பியை எங்க அம்மா பிடிச்சிருக்குட்டா, நடுவில் இருக்கிறவன் நான் தான் விட்டு போயிட்டேன், நான் கிளம்பி போறேன் யஜ்ஞ பசுவாக அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தார். அவர் நினைச்சாரானா அந்நிய இந்திரம் கரிஷ்யாமி அந்நிய சொர்க்கம் கரிஷ்யாமின்னு வரும். விஸ்வாமித்திரருடைய தபஸுக்கு இந்திரனையா ஒரு புது இந்திரனையே சிருஷ்டி பண்ணுவார். அவர் நினைச்சா புது சொர்க்கத்தையே கூட படைப்பார். அவ்வளவு தபோபலமுடையவர் இந்த விஸ்வாமித்திரர். அவர் பார்த்தார் சுனசேவனை பார்த்து. உடனே அவருக்கு 100 பிள்ளை இருக்கான். யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு 100 பிள்ளை. தன்னுடையதான சகோதரிக்கு கூட 3 பிள்ளை தானே, இவருக்கு 100 பிள்ளை இருக்கா. இந்த 100 பிள்ளைகளையும் கூட்டு விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ஏண்டா நீங்க 100 பசங்க இருக்கல, யாராவது ஒருத்தராவது நீங்க போங்களேண்டா யாகத்துக்கு பசுவா உங்களை பலி கொடுக்கட்டும் ஒருத்தரையா. எனக்கு மருமாங்க ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கான், 3 பேர் தான் மொத்தம் பிள்ளைகளும் எனக்கு 100 பேர்கள், உங்களில் யாராவது போறேன்னா ஒரு பிள்ளை கூட முன் வரல. விஸ்வாமித்திரருடைய 100 பிள்ளைகள்ல ஒருத்தன் கூட நான் வரேன், நான் யாக பசுவாக போறேன், என்னை பலி கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு பிள்ளை கூட வரல. உடனே வந்தது கோபம் விஸ்வாமித்திரருக்கு. 100 பிள்ளைகளையும் சபிச்சுட்டான். ஒரு அப்பங்காரம் பார்த்து தர்மத்துக்குன்னு ஒன்று விரும்பி கேட்கச்ச முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு விஸ்வாமித்திரர் சபிச்சுட்டார். அப்புறம் திரும்பினார். கவலைப்படாதடாப்பா, நீ ஏன் கவலைப்படுற சுனசேவா, நீ என் மருமா, செல்ல மருமான், நீ உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னார். புதுசாக ஒரு மந்திரத்தை சிருஷ்டி பண்ணார். ஒரு மந்திரத்தை சாட்சாத்காரம் பண்ணி கொடுக்கிறார். ஒன்று நாராயண மந்திரம், இன்னொன்று இந்திரனுடைய மந்திரம். இந்திரோபேந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இந்திரனும் நாராயணனும் 2 பேருடைய மந்திரத்தையும் புதுசாக சாட்சாத்காரம் பண்ணி அப்போதான் தரிசனம் பண்ணுறார். அந்த மந்திரத்தையே உலகத்துக்கு கொடுக்குறார். அப்போ இந்த சுனசேவனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி, அந்த யூபஸ்தம்பத்தில் உன்னை கட்டுவா இல்லையா, அப்போ இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணிட்டேரு, மகாவிஷ்ணுவும் இந்திரனும் உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டார் விஸ்வாமி. நேரம் அந்த பையன் அங்கேருந்து வந்தான். அவனை கொண்டு அம்பரீஷன் பார்த்தா நல்ல ஷோக்காக இருக்கான், தேஜஸ்வியாக இருக்கான், வேதங்கள்லாம் படித்த பையனாக இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான். இந்த மாதிரி ஒரு பலி கொடுத்தாதான் விசேஷம் அப்படின்னு அம்பரீஷ சக்கரவர்த்தி அந்த யூபஸ்தம்பத்தில் அந்த தூணில் கொண்டு கட்டிவிட்டான். ஆட்டை கட்டுறது மாதிரி இவனை கொண்டு கட்டிவிட்டா. அந்த பிராமண பையனை இவன் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு தைரியம், எங்கள் மாமா கொடுத்த மந்திரம் வீண் போகாது, இந்த மந்திரம் எந்த காரியத்தையும் சாதிக்கும். அதனால மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்தான். அப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்தான். ஆட்சிக்கு பலி கொடுக்க போகிற சமயம் வந்துடுத்து. அந்த சமயத்தையும் இவன் ஜபம் பண்ணிட்டே இருந்தான் இல்லையா அந்த மந்திரத்தை. திடீர்னு பார்த்தா 2 பேர் எதிர்க்க ஆவிர் பவிச்சா. ஆவிர் பூதவ் மகாத்மானவ் சர்வலோகைகபாலகௌ திவ்ய பீதாம்பரதரௌ திவ்ய கந்தானுலேபனௌ திவ்ய பூஷணபூஷாட்யௌ தேவௌ திவ்யாங்க சுந்தரௌ திவ்யாயுதரௌ வீரௌ தேவபிருந்த நிஷேவிதௌ இந்திரோபேந்திரௌ ததாதத்ர சர்வ யஜ்ஞ பலப்பிரதௌ. அந்த சமயத்தில் 2 பேர் மகாத்மாக்களாக தோன்றினா, மகா தேஜஸ்விகளாக இருக்கா. எல்லா உலகத்தையும் கட்டி ஆளக்கூடிய பரிபாலிக்கக்கூடிய சக்தி உடையவா இந்த 2 பேரும். 2 பேரும் இருக்கிற திவ்யமான பீத்தாம்பரம் கட்டின்னு இருக்கா. உடம்பு பூரா நிறைய சந்தனங்கள்லாம் பூசின்னு இருக்கா. பல்வேறு விதமான பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு 2 பேரும் சுந்தராக்காரர்களா, அழகர்கள்லாம் 2 பேரும் அழகர்களா இருக்கா. எல்லாரும் பார்த்தா திவ்யமான ஆயுதங்கள்லாம் கையில் தரிச்சுட்டு இருக்கா. சங்கம், சக்கரம், கதை
வாழ்வில் போன்றதான ஆயுதங்களை ஒருத்தர் தரிச்சிருக்கார், ஒருத்தர் வஜ்ராயுதத்தை தரிச்சிருக்கார். எல்லாம் திவ்யமான ஆயுதங்கள். எல்லாரும் 2 பேரும் பார்த்தா தேவர்கள்னு தெரியுது. 2 பேரும் பார்த்தா யாருடானா, ஒன்று இந்திரன், ஒன்று மகாவிஷ்ணு. சாட்சாத் பெருமாளே தோன்றிட்டாரு. தோன்றின உடனேவே அடுத்தது எல்லா முனிவர்களும் எழுந்தா, அம்பரீஷனும் பார்க்கறான், எல்லாரும் காட்சி. அந்த சுனசேவனுக்கு மட்டும் காட்சி இல்லை, எத்தனை பேருக்கும் தரிசனம் இருக்கு. எல்லாரும் எழுந்து, நான் முனிவர்கள்லாம் எழுந்து பகவானை சேவிச்சு, இந்திரனையும் பகவானையும் சேவிச்சுன்னா எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றாரு. 2 பேரையும் நிற்க வச்சு கடைசியில் அம்பரீஷனும் ஸ்தோத்திரம் பண்ணா. ஏதோ யஜ்ஞநாராயணன் சந்தோஷப்படுவானதுக்காக யாகம் பண்ணா, நாராயணன் இப்படி நேர பெருமாளே பிரத்யட்சம் ஆவார் நான் எதிர்பார்க்கலையே பிரபோ, இப்படி காட்சி கொடுக்கிறீரே, நீ இனிமே இந்த பசுவை வெட்டி பூர்ணாகுதி கொடுத்து அப்புறமா தான் உனக்கு பலன் கிடைக்கணும்னு இல்லை அம்பரீஷா. நீ ஏற்கனவே என்னுடைய பக்தன், உனக்கு ஏற்கனவே நான் பிரத்யட்சம் ஆயிருக்கேன், உனக்கு ஏற்கனவே சக்கரத்தாழ்வாரையே கொடுத்துருக்கேன். நீ யாகம் பண்றது உலகக்ஷேமத்துக்காக பண்றாய், முறைப்படி தான் நீ பண்றாய், நீ பண்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இனிமே நீ யாகத்தை தொடர வேண்டாம், இந்த பையனை நீ வெட்ட வேண்டாம். ஆனா உனக்கு வேண்டியது பலன், அந்த பலனை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை பார்த்து, அப்பா நீ தீர்காயுசா சௌக்கியமா இருப்ப, என்கிட்ட பக்தி உனக்கு மேலும் மேலும் உண்டாகும் அப்படின்னு இந்த யஜ்ஞ பசுவா வந்தானே இந்த பிராமண பையன் சுனசேவன், அவனையும் பார்த்து பகவான் வரம் கொடுக்குறான், உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும், என்கிட்ட பக்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அம்பரீஷா நீ பண்ண யாகமும் பரிபூர்த்தியா பலனை கிடைச்சிருக்கு, உனக்கு கவலைப்படாது. ரிஷிகள்லாம் யாரெல்லாம் இங்கே குழுமி இருந்து அத்தனை பேரும் வேத பாராயணமோ யஜ்ஞ மகோத்சவத்தில் கலந்துனாலோ அத்தனை பேருக்கும் எல்லா குடும்பங்கள்லையும் மங்களங்கள் உண்டாகும், கவலைப்பட வேண்டாம். அது வீட்டில் உன்னுடைய அந்த சுனசேவனை பார்த்து திருப்பி சொல்றார் பெருமாள், உன்னுடைய பிதிருபக்தி மாத்ருபக்தி இது 2த்தையும் பார்த்து யஜ்ஞ மகோத்சவத்தில் தர்மத்தில் இருக்கிற பக்தி, தர்ம நிஷ்டை, அது மட்டும் இல்லாத மந்திரத்தில் உனக்கு இருக்கிற நம்பிக்கை, திருட விசுவாசம், இத்தனையும் நான் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டேன்பா அப்படிலாம் பலவிதமாக சொல்ல. உடனே அம்பரீஷன் சொல்றான், இப்படி யஜ்ஞ மகோத்சவத்தில் எனக்கு காட்சி கொடுத்தா மாதிரி உலகம் உள்ளளவும் எல்லா அடியார்களுக்கும் இந்த காஞ்சிபுரத்தில் காட்சி கொடுக்கணும், இப்படியே எந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தாரோ இப்படியே இருக்கணும்னு உடனே பகவான் சொன்னான், அப்படியானா நான் அர்ச்சாவதார விக்கிரகமாக ஆயிடுறேன், இங்கே கோவில் கொண்டு இருக்கேன், உனக்கு எப்படி சேவை சாதிச்சனோ அது மாதிரி பிற்காலத்தில் வரவாளுக்கெல்லாம் இப்படியே சேவை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி மேக நிகேதனான பெருமாள் அங்கே எழுந்தொழினார். அப்படின்னு இந்த பெருமாளுக்கு தான் திருக்காரகம்னு பேர் இந்த திவ்ய தேசத்தை. பகவான் இன்னைய வரைக்கும் திருக்காரக பெருமாள் அங்கே காட்சி கொடுத்துருக்கார் பெரிய காஞ்சிபுரத்தில். அந்த பெருமாளை யார் யார் போய் சேவிக்கிறாரோ அவளுக்கெல்லாம் தீர்க்க ஆயுசு கிடைக்கும், அல்பாயுசா போக மாட்டாங்க. அந்த பெருமாளை போய் சேவிச்சாச்சுனாலே தீர்க்கமான ஆயுசு. ஆயுசு மட்டும் இருந்து என்ன பிறகு 100 வயசு வாழ்ந்துருக்கோம், வியாதி வெக்கையோட எப்போ பாரு ஐயோ அம்மா முடியலையே அப்படின்னு அப்படியே படுத்துட்டு இருந்து என்ன பிறகு, அப்படி இருக்கக்கூடாது, ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இல்லையா. அந்த பெருமாளை சேவிச்சா ஆயுசு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நீண்ட ஆயுசு கிடைச்சி தீர்க்கமான ஆரோக்கியமும் கிடைச்சி எத்தத்தினாலும் ஜீரணமாயிடுறது, வியாதி வெக்க கிடையாது. உடம்புல எந்த வியாதி இல்லாதனால அந்த இடம் வலி இந்த இடம் வலி ஒன்றும் கிடையாது. குத்துக்கல்லாட்டம் இருக்கான், என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பான், சினிமா பார்த்துட்டு பொழுது ஓட்டிட்டு வம்பு பேசி பொழுது ஓட்டிட்டு இருப்பான். ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கு, சௌக்கியமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கு. ஏன் வியாதி வெக்க வந்தாலாவது பாரதராஜான்னு போக தோணும், அதுவும் கிடையாது. குத்துக்கல்லாட்டம் இருக்காங்கன்னா ஆயுசு போடும் போல இருந்ததுன்னா ஒரு ஆபத்துனால அந்த வரதராஜான்னு போகலாம், ஆபத்தும் கிடையாது, ஆயுசும் ஜாஸ்தி நீண்டுட்டே போகுதுன்னா அவனுக்கு சினிமா பார்க்க தான் தோணும், வம்பு பேச தோணும் இல்லையா. இதெல்லாம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீ தீர்க்க ஆயுசை கொடுத்தோம், ஆரோக்கியத்தை கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லை, பக்தியை கொடுக்கணும். தீர்க்க ஆயுசும் ஆரோக்கியமும் இருந்து பக்தி இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? அதனால உனக்கு என்கிட்ட திடமான பக்தியும் இருக்கு, எப்ப பாரு சத்சங்கத்திலே நீ இருப்பாய் அப்படிலாம் பகவானே அனுகிரகம் பண்ண ஆச்சரியமான ஒரு வரம் கிடைச்சது அந்த பையனுக்கு சுனசேவனுக்கும். அம்பரீஷ சக்கரவர்த்தி இந்த காஞ்சிபுரத்தை பெரிய கோவிலாக தனி கோவிலாக கட்டி, இப்போ எல்லா திவ்ய தேசமே தனித்தனி கோவிலாக இருந்தது ஒரு காலத்தில். பின்னாடி முஸ்லீம்கள் காலத்தில் படையெடுக்கும் போதோ அதுக்கப்புறமா சில காலங்களில் சைவர்களே இடிச்சு தள்ளினத்தாலேயோ இது மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு 4-5 பெருமாளை சேர்த்து ஒரே கோவிலையே பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு உலகளந்த பெருமாள் கோவிலே 4 பேர். அதே மாதிரி இங்கே போனால் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோவில் உள்ள போனால் அங்கேயே 3 பேர் இருக்கா திவ்ய தேச பெருமாள். ஒவ்வொன்றும் தனித்தனி திவ்ய தேசம், தனித்தனி கோவில், பெரிய பெரிய ராஜாக்கள் கட்டியிருந்த கோவில் அதெல்லாம் இடிச்சுக்கிட்டா. சிலது முஸ்லீம்கள் இடிச்சா, சிலது சைவர்கள் இடிச்சா.
எப்படி கோவிந்தராஜ பெருமாளையே 2ஆம் குலோத்துங்க சோழன் பரம சிவவெறியனா இருந்து அந்த பெருமாள் மூலவரியை கண்டம் துண்டம் பண்ணி சின்ன சின்ன பொடி பொடியாக ஆக்கி கொண்டு போய் சமுதிரத்தில் சேர்த்தான் அப்படின்னு ராமானுஜர் காலத்தில் நடந்த சரித்திரம். 2ஆம் குலோத்துங்க சோழன் ராமானுஜர் காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன். அவன் கோவிந்தராஜ பெருமாளையே கண்டம் துண்டம் பண்ணிட்டான். இப்போ ஆழ்வார்பாடியில கோவிந்தராஜ பெருமாள் இல்லை. ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ண கோவிந்தராஜன் 2 இடத்துல இருக்கார். ஒன்று திருப்பதியில், கீழ் திருப்பதியில், மற்றொன்று திருப்பி தெல்லை திருச்சித்திரகூடமான சிதம்பரத்தில். அதை மாதிரி சைவர்களால் தாக்கப்பட்டதோ இல்லை முகலாய பேரரசுகளாகிய முஸ்லீம்களால் தாக்கப்பட்டதோ நிறைய கோவில் இடிஞ்சு போயிட்டதால உள்ள இருக்கிற மூலவரை காப்பாற்றி எங்கேயாவது வைக்கணுமேன்றதால ஒரே கோவிலுக்குள்ளேயே பெரிய கோவில் ஒன்று இருந்தால் அதுக்குள்ளேயே சின்ன சின்னதான ஒரு கர்ப்பகிரகம் மாதிரி கட்டி அங்கங்கே பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டாலே தவிர இந்த பெருமாள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய ராஜகோபுரத்தோட இங்கே வரதராஜர் எவ்வளோ பெரிய சந்நிதியோ அவ்வளோ பெரிய சந்நிதி ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளுக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அம்பரீஷனுடைய கதை வருதுல, இந்த அம்பரீஷன் தானே மேகநிகேதனம்ன்றதானே இந்த திருக்காரகம் அந்த பெருமாளுக்கு பெரிய கோவில் கட்டி கொடுத்து நித்தியோத்சவம், பட்சோத்சவம், மாசோத்சவம், பிரம்மோத்சவ, டோலோத்சவம், அத்தியனோத்சவம், பவித்ரோத்சவம், நவராத்திரி உற்சவம், என்னென்ன உற்சவம் உண்டோ சகல உற்சவங்களையும் நடத்தி பார்த்துட்டு பிறகு திருப்பி அயோத்திக்கு போய் சேர்ந்தான். நேற்று சொன்ன முச்சுகுந்தன் அப்படிங்கிறவருக்காக தான் இங்கே சாட்சாத் திருவேளுக்கை அப்படிங்கிற திவ்ய தேசம் நரசிம்ம பெருமாள் தோன்றினார்னு. அந்த பெருமாளுக்கு தனி கோவில் இப்பவும் தனியாக தான் இருக்கு. சில பெருமாளுக்கு இங்கே தனி கோவில் இல்லாத இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்ல வந்தேன். பிற்காலத்தில் இடிக்கப்பட்டதே தவிர பெரிய பெரிய கோவில்கள் ராஜாக்கள் ஒவ்வொரு இந்த தெருவில் ஒரு திவ்ய தேசம், அந்த தெருவில் ஒரு திவ்ய தேசம், இந்த தெருவில் ஒரு திவ்ய தேசம்னு தெருவுக்கு தெரு திவ்ய தேசம் தான். இப்படி திரும்பினா ஒரு பெருமாள், அப்படி திரும்பினா ஒரு பெருமாள். காஞ்சிபுரம் மாதிரி உண்டா? ஒரே ஊரில் இவ்வளவு திவ்ய தேச பெருமாளா? ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசங்களே இவ்வளவு பெருமாள் இருக்கா காஞ்சிபுரத்தில். அப்போ அந்த அம்பரீஷன் பெரிய திருக்காரக பெருமாளுக்கு கோவிலை கட்டி கொடுத்து உற்சவங்கள்லாம் நடத்தி 4 வீதிகளையும் சுற்றியும் சரி அக்ரஹார வீதியெல்லாம் ஏற்படுத்தி 4 வேதங்களையும் கற்றறிந்ததான பிராமணோத்தவர்களெல்லாம் குடியேற்றி ஆகமங்கள் படித்ததான பிராமணாலையும் குடியேற்றி அத்தனை பேரையும் கொண்டு கோவில் நிர்வாகங்களாக நடத்துறதுக்கு வேண்டிய நிலபுலன்கள்லாம் இனாம் சாசனமாக பண்ணி கோவில் பேரில் எழுதி வச்சு அத்தனை பிராமணாளுக்கும் நில நீச்சுகள்லாம் கொடுத்து அவளுக்கு வீடுகள்லாம் கட்டி கொடுத்து சௌக்கியமாக வாழ வச்சுட்டு சிறிது காலம் சில வருஷங்கள் அம்பரீஷனுக்கு இருந்துட்டு தான் அயோத்திக்கு போய் சேர்ந்து அப்புறம் அங்கே இருக்கிற ரங்கநாத பெருமாளையே ஆராதனை பண்ணிட்டு இருந்து வைகுண்டம் போய் சேர்ந்தான் அப்படின்னு அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியால் ஏற்பட்டதான திவ்யதேசம் திருக்காரகம் அப்படின்னு பேர். அந்த பெருமாளை சேவிக்கிறவர்கள் தீர்க்க ஆயுசும் ஆரோக்கியமும் மேலும் மேலும் வரதராஜ பெருமாளான நம்ம தேவ பெருமாள்கிட்ட பக்தியும் உண்டாக்குவார் அந்த பெருமாள் அப்படிங்கிறதோட இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். நாளைக்கு கடைசி நாளாக இங்கே உபன்யாசம் கார்த்தால 9:30 மணிலேருந்து ஆரம்பித்து மிச்சம் விட்டு போன திவ்ய தேசங்கள்லாம் நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீ வரதராஜ பகவானுக்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜாயதி 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 ராமானுஜா 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 ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.